இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமாமப்பா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் நினைச்சு பார்ப்போம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்ம மேல இறங்கி வரட்டும். அவர் உள்ளங்கையின் மகிமை நம்ம மேல இறங்கி வரட்டும். கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை இன்னைக்கு செய்யட்டும். தடைகள் எல்லாத்தையும் உடைக்கட்டும். தாமதங்கள் எல்லாத்தையும் மாற்றட்டும். கர்த்தர் நமக்கு முன்பாக போகட்டும். ஒரு அதிசயம் நடக்கட்டும். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். எல்லா குறைவையும் மாற்றி வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். நல்லா நினைச்சு பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எஸ் 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 கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. தாவீதுக்கு முன்னாடி கர்த்தர் போனது போல நமக்கு முன்பாக கர்த்தர் போகட்டும். எல்லா பள்ளங்களிலிருந்து நம்மளை தூக்கட்டும். அவரது வலது கரத்தை நீட்டட்டும். ஓ, மீகா சொன்னபடி நமக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்னைக்கே மல்கியால சொன்னபடி நமக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். எல்லா சத்துருவின் கண்களுக்கு முன்பாக பந்தி ஒன்று ஆயத்தமாகட்டும். தேவ மகிமை நடந்தே தீரட்டும். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஆமாப்பா, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றீ. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நல்ல நல்ல நல்ல. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ரசிக்கல்லோ. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ரஸ்மேக்கலோ. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆபிரகாமை கரம் பிடித்தவர் உங்க கரத்தை பிடிப்பார். ஆபிரகாமுக்கு ஜெயத்தை தந்தவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அவரை வழி நடத்தியவர் உங்களை வழி நடத்துவார். திறக்காத வழிகளும் திறக்கும். நடக்காததும் நடக்கும். மூடின இடத்தில் அற்புதம் நடக்கும். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல 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 நல்ல. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஷகலத நாம. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசுவே, கர்த்தர் செய்த நன்மைகளை இன்னும் ஒரு விசை. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அக்னி மகந்துடப நம. இப்போதைய அதிசயத்தினுடைய மகிமை
நல்ல அதிசயத்தின் மகிமை இப்ப நடந்தாகட்டும். இப்ப அதிசயத்தின் மகிமை நடந்தாகட்டும். இப்பொழுதே அன்பு கூறலாமா? மஹந்தலப நமதுடப நமதுடபா ஏதடப ரிபஹந்தலகதுடப நமதுடபா. இந்த ஆராதனை வேளையிலேயே ஒரு அற்புதம். பவுலும் சீலாவும் துதித்த பொழுது எல்லா சிறைச்சாலையின் கதவுகள் உடைந்தது. ஓ, பவுலும் சீலாவும் துதித்த பொழுது எல்லா சிறைச்சாலையின் கதவுகளும் சடுதியாய் உடைந்தது. இன்னைக்கு ஆராதிக்கும் போதே, இன்னைக்கு துதிக்கும் போதே ஒரு மகிமை, ஒரு மகிமை, 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 மகிமை. இன்னைக்கு ஆராதிக்கும் போதே, துதிக்கும் போதே இப்ப ஒரு மகிமை. எஸ் மை லார்ட் ஜீசஸ். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 செல்காதானா ஆராதனை ஆராதனை. நல்ல 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 ஆராதனை ஆராதனை. அப்பா, எங்களுக்காக இறங்கி வாங்கப்பா. எபினேசரா வாங்கப்பா. எல்ஷடாய் தேவனா வாங்கப்பா. உங்க பிள்ளைகளப்பா, நாங்க உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரு உண்டப்பா? நீர் கிருபை செய்ய வாங்கப்பா, உதவி செய்ய வாங்கப்பா. இம்மட்டும் நடத்தியவர் எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு ஆராதனை 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 ஆராதனை. ஐயா வாங்க வாங்கப்பா. யோசேப்புக்காக வந்து பார்வோனை சந்தித்து ஒரு சொப்பனத்தை தந்து அவனை உயர்த்தியவர். எங்களுக்காக சந்திக்க வேண்டியவர்களை சந்திங்கப்பா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, ஓ என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுவோம், என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு, நல்ல முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஆஹா ஆராதனை ஆராதனை. யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் கைவிடவே மாட்டார். இந்த மாசம் முடியறதுக்குள்ளவே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த மாசம் முடியறதுக்குள்ளவே கர்த்தர் உனக்காக செய்வார். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. ஓ முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. அஸ்மெல்லேஹேனே ஆராதனை ஆராதனை. மகிமை மகிமை ஆராதனை ஆராதனை. ஓ இயேசுவே ஆராதனை. மகிமாய லோகனமோ அஸ்மலகதே ஷலபரதனம். அப்படியே எல்லா கண்களை மூடி ஓ கர்த்தரை ஆராதிப்போம். மகிமை 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 மகிமை. அஸ்மேரே லகனமௌடியா நமாஸ்ஸிடபெரபெதடபரகதுடா அக்மெலகெனமே ஷந்தலமௌதியா நமாஸ்ஸிடபே எப்ரடகலகதோரியந்தடா இமனஹந்துலபோ நிமாஸ்ஸே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சொல்லுவோம் மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஆராதனை டைம்ல பாட்டு பாட தெரியலனாலும் அப்படியே அந்த வார்த்தைகளை ஜஸ்ட் உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமைகளை நடக்க ஆரம்பிக்கும். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நம்புறீங்களா இந்த வார்த்தையை? என்ன பாருங்க, நினைச்சு கூட பார்க்காத நேரத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், யாரும் நினைச்சு பார்க்காத நேரத்துல. அதாவது மற்றவங்களை எதிரிகளை சொல்றேன், சத்துருக்களை சொல்றேன், நீங்க உங்களை சொல்லவே இல்லை. அதாவது அவனுங்க நீங்க முடிஞ்சிருவீங்கன்னு பிளான் பண்ணிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பானுங்க. யாரும் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே அப்படின்னா என்னடா, யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இந்த டைம்ல ஒரு அற்புதம் நடக்கணும். ஆனா அப்ப அந்த அற்புதம் நடக்கும். அட நீங்க ஒரு ஆமேனே சொல்ல மாட்டேன். காலையில வந்து உட்காந்துருக்காரு, இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்கு. அது நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் தூரத்தில் ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிற விதம் மகிமையாக இருக்கும். ஆமேன். இத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ஆமாம். உங்கள் சத்துருக்கள் நினச்சி பார்க்காத வழியில் கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் நினச்சி பார்க்காத வழியில். ஏன்னா நீங்கள் நிறைய வழி நினச்சி பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு சில வழிகள் தெரியும், ஏன்னா உங்களுக்கு ஞானம் உண்டு. ஆமேன். ஆமாவா இல்லையா? ஆனால் உங்கள் சத்துருக்களுக்கு தான் வழி தெரியாது. இப்போ இவங்க என்ன ஆங்கிளில் மூவ் பண்ணுவாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, ஒருவேளை இப்படியே இருந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே இருப்பாங்க. அவனை பற்றி அவன் யோசிக்கிறத விட உங்களை பற்றி யோசிக்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு ஆமேன் வரல, நான் சொல்கிறது உண்மை தானே? ஆமேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாத வழியில், அவங்களுக்கு புரியாத வழியில்
எப்படி இவங்க உயர்ந்தாங்க, எப்படி இது உங்களுக்கு நடந்தது அப்படின்னு உங்க சொந்தத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கத்தக்கதாய். ஆமேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் வல்லமை உள்ளவர், அவர் செயல்களிலே வல்லவர். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தனார்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. என்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைனிங்கில் வல்லவர்களாக இருப்பாங்க, பிளானிங்கில் வல்லவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி கர்த்தர் ஒன்றுத்தில் வல்லவர், செயலில் வல்லவர், செய்யறதுல வல்லவர். ஆமேன். உங்களை எந்த அளவுக்கு வச்சு செஞ்சானுங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வல்லமையை காட்டுவார், உங்களுக்காக ஒரு வேலையை செய்வார். ஆனால் அந்த செயல் யாரும் நினைத்திடாத நேரத்தில் இருக்கும், யாருக்குமே புரியாத வழியில் இருக்கும். ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்களேன். அவர் உங்களுடைய எதிர்பார்ப்பும் அவர் உங்களுக்கு செய்யற செயலும் முரண்பாடாகவே இருக்காது, கான்ட்ரடிக்ட் ஆகாது, சேமா இருக்கும். அவர் செஞ்சு முடிக்கும் போது இவ்வளோ ஆர்கஸ்ட்ரேஷன் இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்கா அப்படின்னு நீங்க புரிஞ்சிக்கிற அளவில் கர்த்தர் நிறைய விஷயத்தை உங்களுக்கு புரிய வைப்பார். இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அற்புதமே நடக்கலனா கூட நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். அந்த மனப்பாங்கில் வளர்ந்துடணும். எனக்கு எதுவுமே சாதகமாக இல்லைனாலும் நான் ஆராதிப்பேன், எனக்கு எதுவுமே நல்லா நடக்கலைனாலும் நான் ஆராதனைக்கு வருவேன். ஆமென். இந்த மனசாட்சிக்குள்ளே நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும். எங்கள் அப்பா என்கிட்ட பேசலைனாலும் நான் எங்கள் அப்பா கிட்ட போய் பேசுவேன். எங்கள் அப்பாவுடைய சத்தம் எனக்கு கேட்கலனாலும் நான் எங்கள் அப்பாவுக்கு என் சத்தத்தை தெரியப்படுத்துவேன். ஆமென். எங்கள் அப்பா எனக்கு ஒரு வேளை சிக்னல் காட்டலைனாலும் நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சிக்னலை காட்டுவேன். நீங்கள் கிச்சனில் இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி எம்டியாக இருப்பீங்க, லோன்லியாக இருப்பீங்க, யாருமே இல்லாமல் இருப்பீங்க, ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். அப்போ டேடி நான் இங்கே இருக்கேன் தெரியுதா, ஜஸ்ட் கிவ் மீ அ சைன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுனீங்கன்னா இமீடியட்லி ஹீல் ஷேக் இஸ் ஹேண்ட். நீங்களாம் நம்பணும். ஆமேன். நிஜம். நீங்கள் பாருங்கள், வர நாட்களில் கர்த்தர் உங்களுக்காக தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென். நம்புறீங்களா நம்பலையா? பக்கத்தில் நல்லா தட்டி சொல்லுங்க, சோர்ந்து போவாத. என்ன ஆனாலும் பரவாயில்ல. மறுபடியும் சொல்லுங்க, சோர்ந்து போனதெல்லாம் போதும். சொல்லுங்க, சோர்ந்து போனதெல்லாம் போதும், டிப்ரெஷன் போனதெல்லாம் போதும். ஆமேன் ஆமேன். ரொம்ப தாட் ப்ராசஸில் ஓடி சோர்ந்து போனதெல்லாம் போதும். ஆமேன். இந்த வாட்டி இந்த பாட்டை பாடும்போது வல்லவரேன்னு நீங்கள் பாடும்போது நீங்கள் நல்ல தெளிவாக இருக்கணும். எப்படின்னா இப்படி கையை கிட்ட காட்டி, இல்லை உங்கள் முகத்தை கொஞ்சம் காட்டி நீங்கள் சொல்லணும், நான் நம்புகிறேன் நீங்கள் எனக்காக செய்ய போகிறீங்க. நீங்கள் இந்த பாட்டை கூட பாட வேணாம், நீங்கள் அவர்கிட்ட சும்மா ஜஸ்ட் பேசுங்க, நான் நம்புகிறேன் இந்த வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க. யாரும் நினச்சி பார்க்காத நேரத்தில் இந்த வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க. தாவீதை உயர்த்தும்படி கர்த்தர் ஒரு மாஸ்டர் பிளானையே போடுறார். ஆமேன். அதுக்கு அவர் முதல்ல கிரியேட் பண்ணது என்னன்னா பெரிய பிரச்சனை, சும்மா கிடையாது. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னா, ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தணும்னா அவருடைய ஆர்கஸ்ட்ரேஷனில் அவர் முதல்ல உங்களுக்கு செய்யறது என்னவா இருக்கும்னா, தொபுகுட்டின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுருவார். ஆமேன். அந்த குண்டு விழுந்தாதான் உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் ஆரம்பத்தில் புரியாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒன்று திடீர்னு ஒன்று போடுவான், எங்கேருந்தோ ஒன்று போடுவான், இப்படியே கதை எழுதிக்கிட்டே வருவான். கிளைமேக்ஸில் போய் செக் பண்ணும்போது தான் தெரியும் எது எங்கெங்கே லிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு மனுஷன், லோகேஷ் கனகராஜ்ன்ற ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ ஆர்கஸ்ட்ரேட்டிவ் மைண்ட் இருக்கும் அப்படின்னா, ஆமேன், ஒரு டிரெக்டிவ் மைண்ட் இருக்கும் அப்படின்னா, தமது சாயலாக தமது ரூபமாக உங்களை என்னையும் படைத்திருக்கிறாரு. அப்பா நமக்கே அவ்வளோ இருக்குதுன்னா அவருக்கு எவ்வளோ இருக்கும் உங்களுக்கே தெரியாது. 2010 ஒரு சீனை உருவி 2025 ஃபிக்ஸ் பண்ணுவார். நீங்கள் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த இடத்துல நீங்கள் பண்ண மெஸ்ஸை இங்கே கொண்டு வந்து மெசேஜாக மாற்றுவார். ஆமேனே வரல. அந்த இடத்துல 2002 உங்களுக்கு நடந்த ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவார். எதை லூப்பில் கனெக்ட் பண்ணி எதை ஓட விட்டால் உங்களுக்கு குட்னஸாக முடியுமோ, நல்லதாக முடியுமோ, அந்த ஆர்கஸ்ட்ரேஷனை செய்கிறது தான் இங்கே கர்த்தருடைய வேலை. அல்லாஹ் ஆமென். இந்த மந்தோடைய லாஸ்ட் வீக்கில் இருக்கிறோம். எப்பயுமே லாஸ்ட் வீக் ரொம்ப ஸ்பெஷல் வீக். ஏன்னா சிலதெல்லாம் 1-2 வாரத்தில் நடக்காது. ஆனால் அந்த கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வெயிட்டாக நடக்கும். நல்லா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் முடிவு பரியந்தம் செக் பண்ணுவார். நாகமான் என்ற ஒருத்தனை யோர்தானில் போய் முங்கி எழுந்து வாடான்றான் எலிசா தீர்க்கதரிசி. அவன் முதல் வாட்டி முங்குறான், ஒன்றுமே நடக்கலை.
ரெண்டாவது வாட்டி முங்குறான், ஒண்ணுமே நடக்கல. மூணாவது வாட்டி முங்குறான், ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஏழாவது வாட்டி முங்கி எந்திரிக்கும் போது த லாஸ்ட் டைம் அவனுடைய மேனி, லெப்ரசி பிடிச்சிருந்த அவனுடைய ஸ்கின்னு குழந்தையை போல் ரெஸ்டோர் ஆச்சான். ஒரு குழந்தையோட ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக ரெட்டிஷாக இருக்குமோ அது போல் ஒரு ரெஸ்டோரேஷன் நடந்தது. அல்லாஹ் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்பயுமே கடைசி வாரம் ஸ்பெஷலு, எப்பயுமே கடைசி நாள் ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா அன்றைக்கி தான் நம்ம சில்வரையும் தாண்டி கீழே போயிட்டு இருப்போம். ஆமாவா இல்லையா? கரெக்டு. ஒரு 100 200 கூட இல்லாத அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படியே சக்காகும். ஆனால் அந்த லாஸ்ட் ஸ்டேஜில், அந்த லாஸ்ட் சப்பரில் தான் உங்களுடைய ஃபெய்த்து ஆக்டிவேட் ஆகும். அங்கே தான் உங்களுக்கும் காடுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி செக் பண்ணப்படும். அங்கே தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக க்ரோவாக இருக்கிறீங்கன்றது தெரிய வரும். ஆமே, சொல்ல மாட்டேறீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், க்ரோ ஆகிருக்கியா? கேள்வி கேளுங்க, க்ரோ ஆகிருக்கியா? ஓரளவுக்கு அது க்ரோ ஆகிருக்கீங்களா? நான் சொல்கிறது இப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, உள்ள க்ரோ ஆகிருக்கீங்களா செக் பண்ணி பாருங்கள். இல்லை அதே போய் வாடி பழைய கிளவின்ற மாதிரியே அழுதுகிட்டே இருக்கிறோமா செக் பண்ணுங்கள். சோர்ந்து போகிறோமான்னு செக் பண்ணுங்கள். வீட்லேயே உம்மனாங்கொட்டானா இருக்கிறோமான்னு செக் பண்ணுங்கள். என்ன பாஷா பாஸ்டர் பேசுகிறீங்க? இப்படியெல்லாம் தான் எனக்கு பேச தெரியும். உங்களை நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் எந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருந்தேன் அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் முடிவெடுக்கணும். இல்லை எனக்கு எது நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, நான் டிப்ரெஷன் ஆக மாட்டேன். ஆமீன். பக்கத்தில் 2 பேரும் நீங்கள் அப்படியே எல்லாரும் பார்த்து சொல்லுங்கள், என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும் நான் முகத்தை நல்லா வச்சுப்பேன். ஆமீன். மனமகிழ்ச்சியான இருதயம் முகமலர்ச்சியை தருமா, நொறுங்குண்ட ஆவி எலும்புகளை உடைக்குமா. எந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு போன் மேரோ பிரேக் ஆகும். போன் மேரோ பிரேக் ஆச்சுன்னா இம்யூனிட்டி டவுன் ஆகும். இம்யூனிட்டி டவுன் ஆச்சுன்னா வராத நோயெல்லாம் வரும். ஹீமோகுளோபின் குறையும், ரத்தம் குறையும், அனிமிக் ஆவீங்க, சாப்பிட பிடிக்காது, பசி எடுக்காது, கடைசியாக போய் வாடி பழைய கிளவி தான். சீரியஸ்லி உண்மை. போக வேண்டியதான். காடு வாவாந்து வீடு போப்போந்து அப்படின்னு வயசானவங்களுக்கு தான் சொல்லுவாங்க, நமக்கு கிடையாது. நீங்கள் நானும் சொல்லணும், நான் 120 வயசு வரைக்கும் வாழ்வேன். நல்லா சொன்னீங்க பாருங்க. ஆமென். நான் கண்டிப்பாக நல்லா வாழுவேன் ஆண்டவரே. சீக்கிரமாக சாவ மாட்டேன். நான் நினச்சதெல்லாம் நடத்தி முடிப்பேன். சொல்லுங்கள். கொஞ்சம் அந்த முகத்தெல்லாம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அப்படி இப்படி கொஞ்சம் நீங்கள் மாற்றணும். ஒரு மாதிரி கொழுக்கட்டை மாதிரி அப்படி பிடிச்சி வச்சுருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ஃபேஸ். மன மகிழ்ச்சியான இருதயம் முகமலர்ச்சியை தரும். ஆமேன். உள்ள நல்லா ஆகணும். நான் தேவ சமூகத்துக்கு வர்றதே எதுக்குன்னா இங்கே நல்லா ஆகணும். அவருடைய பிள்ளையை அவர் என்ன பண்ணுறாரு? ப்ரூன் பண்ணுறாரு. சிலதெல்லாம் கத்தரிப்பார், கிளியர் பண்ணுவார். ஆமேன். பேம்பர் பண்ணுவார். சர்ச் இஸ் அ பேம்பரிங் பிளேஸ். சர்ச் இஸ் அ ப்ரூனிங் பிளேஸ். அவர் உங்களுக்கு கத்தரிக்க வேண்டிய இடத்துல கத்தரிப்பார், உங்களை பேம்பர் வேண்டிய இடத்துல பேம்பர் பண்ணுவார், உங்களை சார்ட் அவுட் பண்ணணுமா உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணுவார், உங்களுடைய காயத்தை கட்டணுமா காயத்தை கட்டுவார். இதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே உங்களுக்கே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க சாதாரணமாக உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு, ஆனால் உங்களுக்கே தெரியாது இப்போ கடவுள் உங்களுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருப்பார். உங்கள் சோல்குள்ளே வேலை நடந்துக்கிட்டு இருக்கும், உங்கள் மைண்டுக்குள்ளே வேலை நடந்துகிட்டு இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும், டார்க்னஸ் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கும், லைட் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், அபண்டன்ஸ் உங்களுக்கு நேராக வந்துட்டு இருக்கும். மிராக்கல் உங்களை லொக்கேட் பண்ணும்படி உங்களுடைய ஜிபிஎஸ் காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம்குள்ளே உங்கள் மிராக்கல் உங்களை லொக்கேட் பண்ணும். நல்லா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் ஜிபிஎஸ்னா வேறு ஜிபிஎஸ்க்கு போயிடக்கூடாது. நம்ம ஜிபிஎஸ் காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம். இந்த சிஸ்டம்குள்ளே இருக்கிற அந்த வேவ் நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த வேவ் ஃப்ரீக்வன்சி ஸ்ட்ராங்காக மிராக்கல் உங்களுக்கு நேராக வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லா ஒரு ஆமென். எம்டினஸ் எல்லாம் மாறும். சொல்லுங்கள், மாறும். சொல்ல மாட்டீங்களே. சொல்லுங்கள், எம்டினஸ் எல்லாம் மாறும். மறுபடியும் சொல்லுங்கள், மாறும். எல்லாம் மாறும். இதெல்லாம் எப்போ மாறுனே தெரியலன்னு எத்தனை வாட்டி சொல்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாம் மாறும். நான் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுவேன். ஆமென். இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு பெரிய டேங்கர் லாரி மாதிரி ஒன்று உங்க முன்னாடி போயிட்டு இருக்குது. நீங்களோ பின்னாடியே பொறுமையாக உருட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. ஃபைனான்ஸ் ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. ட்ரீம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. விஷன் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. ரைட்டில் போகலான்னா அவன் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறான். என்னடா என்னை விட நல்லா இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே உருட்டிக்கினே இருக்கிறோம். திடீர்னு ஒரு நேரம் நமக்கு ஒரு சிக்னல் உண்டாகும். நீங்கள் ஆமென் சொல்ல மாட்டீங்க.
நமக்கான பாத் கர்த்தர் கொஞ்சம் பிராட் ஆக்குவார். குறுகின பாதையை பிராட் ஆக்குவார். ஒன் வேவை பிராட் ஆக்குவார். நீங்க ஓவர்டேக் ஆவீங்க. மறுபடியும் சொல்றேன், ஓவர்டேக் ஆவீங்க. ஒரு ப்ராஃபட் டிக்ளேர் பண்ணும்போது நீங்க அதை ஆமேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டீங்கன்னா அது நடந்தே ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு நீங்க விசுவாசியா இருக்கணும், விசுவாசியா இல்ல அதெல்லாம் தேவையே கிடையாது. நாகமான் விசுவாசிலாம் கிடையாது. அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவன் ஒரு புறஜாதி. ஆனா அவன்கிட்ட எலைஷா ப்ராஃபட் சொல்றான், ஜார்தன்ல போய் 7 வாட்டி முங்கி எலும்பு வா, உன் குஷ்டரோகம் போகும், உன் லெப்ரசி ஹீல் ஆகுன்றான். சொன்னபடியே நடக்குது. அவனுக்கே நடக்குதுன்னா தேவ பிள்ளைகள் உங்களுக்கு நடக்காது. அல்லாஹ் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் எதையுமே சொல்லி பைபிள்ல இருந்து சொல்றேன். யூ வில் ஓவர்டேக் இட். ஆமென். ஓவர்டேக்ல 2 விஷயம் சொல்லலாம். ஒன்னு, உங்க முன்னாடி இருக்கிற தடையை நீங்க ஓவர்டேக் பண்ணலாம். ரெண்டாவது, நீங்க எடுத்துக்குவதை யூ வில் ஓவர்டேக் இட். அதிகமா நீங்க எடுத்துப்பீங்க. ஆமென். கொஞ்சம் கை குலுக்கி சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, I am going to take not little, not so little. I'm going to take abundance, super abundance, hyper abundance. Amen. Hallelujah. சும்மாலாம் கர்த்தர் கொடுக்க கூடாது, வெயிட்டா கொடுக்கணும். அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா, அவர் கொடுப்பார். அல்றதுக்கு நீங்க ரெடியான்னு தான் மேட்ரு. ஆமென். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? யோசபாத்தும் அவனுடைய சேனைகளும் போயிட்டு 3 நாளைக்கு மேல ஸ்பாயில கேதர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். ஆஃப்டர் அ வார், ஒரு வார் முடிஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த தேசம் ஃபுல்லா நம்மளுக்கு ஸ்பாயில்ஸ், கொள்ளை பொருள்னுவாங்க தமிழ்ல. ஆமென். இப்போ அதை நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கு கேட்பாரே கிடையாது. வார்ல நீங்க வின் பண்றது தான் மேட்ரு. ஆமென். இப்போ நீங்க போயிட்டு இருக்கிறது வார், ஆனா இந்த வார்ல நீங்க வின் பண்ணுவீங்க. நீங்க ஆமென் சொல்லல. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வார்ல நீங்க தான் வின் பண்ணுவீங்க. உங்களுக்காக ஸ்பாயில்ஸ் கொட்டி கிடக்கும். You will overtake it. You will overeat it. ஆமென். சார், ஒரே ஒரு பாத்திரத்துல ஒரே ஒரு டிஷ் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை சார். கருவும் அந்த வெள்ளை கஞ்சி, அந்த வெள்ளை சாதம், அந்த சப்பாத்தி, அந்த ரொட்டி, அந்த தோசை இப்படின்னு பார்த்துட்டு இருந்த இடத்துல கர்த்தர் உங்க முன்னாடி பந்தி விரிப்பார். நீங்க ஆமேனே சொல்ல மாட்டீங்க. ஆமேன் சொல்லனா நடக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமேன் சொல்றவங்களுக்கு மட்டும் நடக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் எலாபரேட் பண்ணட்டும், கர்த்தர் விரிக்கட்டும். ஆமேன். நீங்க நல்ல ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா நார்மல் டேபிள்ல உங்களை கொஞ்சம் அவங்க கவனிக்க போறாங்கன்னா டக்குன்னு ஒரு பெரிய ஒரு கிளாத் எடுத்து அந்த டேபிள்ல அழகா அவனுங்க ஸ்ப்ரெட் பண்றதே ஒரு அழகா இருக்கும். ஆமேன். நமக்கு அது ஒரு ஹானரிங் ஃபீல் கிடைக்கும். நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்ற அது பார்க்கவே டேபிள் நல்லா தான் இருக்கும், மெஸ்ஸாலாம் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ராயலா இருக்கும். ஆனா அந்த ஒரு ஒயிட் கிளாத்தையோ இல்லை அந்த ஒரு பிங்க் கிளாத்தையோ இல்லை கோல்டன் கர்டைன் மாதிரி இருக்கிறத அப்படி எடுத்து அப்படி இது பண்ணி அப்படி விரிக்கும் போது நமக்கு என்னவோ அங்க ஒரு பெரிய ஹானரிங் ஃபீல் வரும். அதுக்கப்புறம் நம்மெல்லாம் கிளாஸ் எடுத்து வைக்கும் போது இப்படி வைப்போம். அவனுங்க அப்படி பிடிச்சி அப்படி பொறுமையா அப்படி சர்வ் பண்றது பார்க்கும்போது யூ வில் ஃபீல் ராயல்டி. அந்த இடத்துல தான் உங்களால் அந்த ராயல்ட்டியை ஃபீல் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு அப்படி பார்க்கணும்னா நீங்கள் லீ மெரிடியன் போய் பார்த்துட்டு வாங்க ஒரு வாட்டி. அங்கே நல்லா இருக்கும். அங்கே நான் போயிருக்கும் போது நான் பார்த்துருக்குறேன். அவங்க நம்ம ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணி நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நமக்காக அந்த இடத்துல வேற மாதிரி ஒரு சர்வீஸ் நடக்குது. ஆமேன். நீங்கள் கொடுக்குற பணம் டிஷ்ஷுக்கு கிடையாது, அங்கே கிடைக்கிற ஹானருக்கு. ஆமேன். அந்த ஆம்பியன்ஸ்க்கு, அவங்களுடைய பணிவுக்கு. ஆமேன். உங்ககிட்ட அவங்க சத்தமா பேச மாட்டாங்க, உங்ககிட்ட அவங்க அதட்டி பேச மாட்டாங்க, அவனுங்களுடைய ஆட்டிடியூட் அவனுங்க காட்ட மாட்டானுங்க. என்ன ஒரு ஆமேனே சொல்ல மாட்டீங்க. நான் சொல்ல வரதை நீங்க என் கூட ஆவியில கேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா என்னதுக்கு நீங்க ஒரு ஆமேன் சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு ஹோட்டல்லையே, ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்லையே இவ்வளவு பணிவிடை நடக்குதுன்னா, பரலோகத்தினுடைய புள்ள, என் ஹெவன்லி டார்லிங்கோடைய செல்ல பிள்ளைகள் நீங்க. நீங்க யாருன்றதை நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்க. நீங்க இந்த வேர்ல்டுக்குள்ள போகும்போது இஃப் யூ நோ தட் ஐ ஆம் த ஹெவன்ஸ், நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன், இந்த வேர்ல்டுக்கு நான் சொந்தக்காரன். ஏன்னா என் ஜீசஸ் என் ஆண்டவர், அவர் என் அப்பா, அவருடைய சாயல்ல நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க அந்த இடத்துக்குள்ள, அந்த வேர்ல்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சர்வ் பண்ணப்படுகிறது, உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணப்படுகிறது, உங்களுக்கு நடத்தப்படுகிறது. எல்லாமே குறைவா இருக்காது, நிறைவா இருக்கும். ஆமென். டிஸ்ஹானரிங்கா இருக்காது. அது பெஸ்ட் ஹானரிங்கா இருக்கும். அது டிஸ்கிரேஸா இருக்காது. ஆமென். அது ஹிஸ் கிரேஸா இருக்கும். அல்லாஹ் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேர்ல்டு ரேஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னா காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு வேணும். அல்லாஹ் ஒரு ஆமென்.
எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? லீ மெரிடியன்லயே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அவனுங்க வச்சிருக்கிறது ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். அப்படின்னா அவ்வளோ பத்திரமா அவ்வளோ கேரிங்கா பார்த்துப்பாங்களாம். ஆமென். ஃப்ளைட்ல நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா, சாரி பிசினஸ் கிளாஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதே ஃப்ளைட்ல அதே ஏர் ஹோஸ்டஸ்ல பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிறவங்க மட்டும் உங்களை தாங்குவாங்க. நார்மல் எக்கானமிலேயே உங்களை தாங்குவாங்க. ஆனா அதுவே நம்மளுக்கு ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பிசினஸ் கிளாஸ்லாம் போனீங்கன்னா அந்த இடத்துல they are giving you preferential treatment. Amen. That is not a serving. They are calling that is preferential treatment. Amen. Hallelujah. வானத்துல கொஞ்ச தூரம் ஏறி கொஞ்ச தூரத்துல இறங்குற ஒரு பிளேனே உங்களுக்கு preferential treatment கொடுக்க முடியும்னா, omniscient God, காத்திலேயே விளையாடுறவரு, மேலேயே சொல்லண்டுகிட்டு இருக்கிறவரு, வானம் எனது சிங்காசனம் பூமி எந்தன் பாதபடின்னு சொல்றவரு, அவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும்? அவருடைய தூதர்கள் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும்? நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் என்னையும் உங்களையும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அன்வர்த்தி நினைக்கிறீங்க. இல்ல, நீங்க அன்வர்த்தி கிடையாது. You are to be the worthy. Amen. நீங்க நல்ல worthy ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு உங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார், உங்களுக்காக காயப்பட்டார், உங்களுக்காக ஜீவனை தந்தார், உங்களுக்காக மரித்தார், மீண்டும் உயிர்த்தார். அல்லேலூயா. சும்மாலாம் கிடையாது நீங்களும் நானும். You should not define you keeping your wallet, your finance, your background, your status. நீங்க அதை வச்சு பார்க்க கூடாது. Word of God என்ன சொல்லுது? சொல்ல மாட்டீங்களே. Word of God உங்களை பத்தி என்ன சொல்லுது? அதுதான் உங்களுடைய அடையாளம், அதுதான் உங்க ஐடென்டிட்டி. ஆமென். நீங்க இன்னைக்கு போறது ஓட்ட பைக்கா இருக்கலாம், நீங்க இன்னைக்கு போறது ஓட்ட ட்ரெஸ்ஸா இருக்கலாம். உங்களுடைய லைஃப்ல எத்தனை விதமான எம்டினஸ் வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ ஐசோலேஷன் பீரியடை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நான் சொல்றேன், கொஞ்ச தூரத்துல உங்க மேல ஒரு மண்டலத்தை கர்த்தர் ஸ்ப்ரெட் பண்ணுவார். அந்த டேபிள்ல எப்படி ஒரு கிளாத்தை அந்த சர்வர் ஸ்ப்ரெட் பண்றானோ அந்த மாதிரி உங்களுக்கு நேரா ஒரு ரெல்ம கர்த்தர் ஸ்ப்ரெட் பண்ணுவார். வேற வழியே இல்ல. கார் மேகம் வந்தா மழை வரணும், புயல் அடிச்சா பொருள் பறக்கணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்க. உலகத்துல இதெல்லாம் காட்டுறது எதுக்கு தெரியுமா? இதுக்கே என் செயல்கே இவ்வளவு வல்லம் இருக்குன்னா நான் உனக்கு என்ன செய்வேன்றதை மட்டும் நீ யோசி. உங்களுக்கு என்ன நடக்கலன்றதை தான் நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நீங்க அதிகமா யோசிக்க மாட்டீங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க சோகம் எல்லாம் மாறிடுமே, புரிஞ்சுக்கிட்டா உங்க உடைவெல்லாம் மாறிடுமே. அல்லேலூயா. எனக்கு ஏன் இது நடக்கல? எனக்கு ஏன் இது நடக்கல? Why it is not happening for me? I'm believing, I'm reading Bible, I'm praying, I'm speaking in tongues, நான் வந்து ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா ஏன் நடக்கல? ஏன் நடக்கல? என்ன நடக்க போகுதுன்றதை நீங்க பார்க்கல, நடக்கலன்றதை தான் நீங்க பார்க்கறீங்க. நடக்கல. நீங்க இமேஜின் பண்ண தொடங்குங்க. இப்போ ஒருத்தன் என்ன வந்து சந்திக்க போறான், 1 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுப்பான். என்னைக்குன்னா நீங்க அதை இமேஜின் பண்ணி, நாளை என் அக்கௌண்ட்ல 10 ரூபா தான் இருக்கு, என்கிட்ட 50,000 தான் இருக்கு, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, என் சேலரி இவ்வளவுதான், எனக்கு இதுக்கு மேல நடக்காது, அம்பட்டு தான். இப்படி நீங்க உங்களை ஃபிக்ஸ் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன்? டோன்ட் லிமிட் காட். டோன்ட் லிமிட் காட். சும்மா இமேஜின் பண்ணுங்க. இன்னைக்கு ஒருத்தன் வருவான், எனக்கு ஒரு 1.5 லட்சத்துக்கு செக் கொடுப்பான். எப்ப? ஒரு 100 ரூபா கூட வழி இல்லாம உட்காந்துருப்போம். அப்ப உங்க மைண்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா போதும், நினைச்சிட்டீங்கன்னா போதும், கடகட யூனிவர்ஸ்ல வேலை நடக்கும். ஏன்னா அவர் உங்க முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். என்னெல்லாம் இருக்கு என் பிள்ளையோடைய கிச்சன்ல, என்ன இருக்கு என் பிள்ளையோடைய ஹார்ட்ல, என்ன இருக்கு என் பிள்ளையோடைய சிந்தனையில, இப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், ஓ இதை நினைக்கிறானா, then come to pass அப்படின்னாருனா, அப்ப நீங்க அதை நல்லா வச்சுக்கணும்ல. உள்ள என்னத்தை வைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். பீரோவை நல்லா சூப்பரா அட்மோஸ்ட் அழகா நீங்க ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள கொண்டு போயிட்டு குப்பையும் அழுக்கு துணியும் வச்சீங்கன்னா பிரயோஜனம் இருக்கு. ரத்தத்தால மீட்டெடுக்கப்பட்ட நல்ல பொருட்கள் நீங்க, ஜீவனுள்ள கற்கள் நீங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? உங்க கையில இருக்கிற கோல்ட கலட்டி நீங்க காவால போட்டாலும் அது கோல்டு.
அதை நீங்க தூக்கி கவு டங்ல போட்டாலும் அது கோல்டு தான்ப்பா. நீங்க கவு டங்ல இருக்கிறீங்கன்றனால உங்க மதிப்பு குறைஞ்சிருச்சா? உங்களை 4 பேர் கண்டுக்காம போறான்றனால உங்க மதிப்பு குறைஞ்சிருச்சா? உங்களை விட்டுட்டு போயிட்டானுங்கன்றனால உங்க மதிப்பு குறைஞ்சிருச்சா? யூ ஆர் கோல்டு. இன்னைக்கு நீங்க இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் வேணா சரியில்லாம இருக்கலாம், பட் உங்க ஐடென்டிட்டி ஆல்வேஸ் கோல்டு. யூ ஆர் ஆல்வேஸ் ரைச்சியஸ், யூ ஆர் ஆல்வேஸ் ஹோலி. காட்ஸ் விண்டிகேஷன் இஸ் அப்பான் யூ. ஆமென். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. All your transgression, all your anxiety, all your tribulation, everything has been paid off. இதை நீங்க புரிஞ்சுக்க கத்துக்கணும். Why I am struggling this, why I am struggling this நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா, நான் ஏன் இதை அனுபவிக்கணும், நான் ஏன் இதை அனுபவிக்கணும், எனக்கு ஏன் இது நடக்குது, எனக்கு போய் இது நடக்குது, எனக்கு மட்டும் தான் நடக்குது. இத அப்படியே எராடிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு மட்டும் என்ன நடக்கணும்ன்றத டிசைட் பண்ணுங்க. Decide it. Decide it. How you are going to live. Decide it. How I am supposed to live. Decide it. Amen. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நல்ல இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து சர்றன் கீழே இறங்கிட மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பீதி இருக்கும், பயம்லாம் இருக்கும். ஆனா வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. They are deciding how they are going to behave. ஆமென். இன்னைக்கு முடிவெடுங்க. அவங்க முடிவெடுக்கிறாங்க. நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நீங்க எப்படி உங்க ஃபேஸை காட்டணும். எப்ப தெரியுமா? வெளியில நீங்க டிசைட் பண்றீங்கல்ல, ஆனா உங்க தனிமையில நீங்க டிசைட் பண்ண கத்துக்கணும். எங்க அழுகணும், எங்க சிரிக்கணும், எதுக்காகலாம் சிரிக்கணும், எந்த இடத்துலலாம் மைண்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், நீங்க டிசைட் பண்ணணும். நான் நம்புறேன் இந்த லாஸ்ட் வீக்ல நாமானுக்கு ஒரு அற்புதம் நடந்ததுன்னா உங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கும். எலைஷா வேர்டை கர்த்தர் நிறைவேற்றினார்னா நான் நிஜமா நம்புறேன் இந்த கடைசி வாரத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கும். கமான், இப்ப கூட நம்ப மாட்டீங்களே. இந்த வாரம் நீங்க நான் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான், இந்த மாசம் இன்னும் முடியல, இன்னமும் நாள் இருக்கு. எதனா நடக்கும், எதனா நடக்கும். நம்ம என்ன தெரியுமா இப்பவே முடிவு பண்ணிட்டு இருப்போம், 1ஆம் தேதி பிறக்கும், சேலரி வரும், நான் மறுபடியும் நல்லா சாப்பிடுவேன். இன்னைக்கே நான் நல்லா சாப்பிடணும் ஆண்டவரே, நான் எனக்கு இன்னைக்கே எதனா நடக்கணும். See, உங்க எக்ஸ்பெக்டேஷனை நீங்க யூஸ் பண்ண என்ன பண்றீங்களா, ஒரு டம்பிள் எடுத்து நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரே வாட்டி இப்படி பண்ணதுனால பைசெப்ஸ் 28 inches 32 inches வந்துருமா? Again and again and again நமக்கு சொல்லுவோம், எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒண்ணுமே நடக்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒண்ணுமே நடக்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒண்ணுமே நடக்கல. Then you are getting trained. You are not grown up. You are getting training, exercising. எக்ஸ்பெக்ட் பண்ணி எனக்கு ஒண்ணு நடக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுவும் நடக்கலனா இன்னும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுவும் நடக்கலனா இன்னும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணணும். 5 கிலோ வெயிட் போட்டு வளரலையா, 10 கிலோ போட்டு வரலையா, 5 மசில் பில்டிங் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் திடீர்னு தெரியும், ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு, என்னடா நினைச்சதெல்லாம் ஒண்ணு டக்கு நடக்குது. ஆமென். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தன் என்ன பண்ணானா, பிளேட்டை வச்சுட்டு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தானா, திடீர்னு கிச்சன்ல இருந்து ஒரு கை ஒரு சாப்பாடை கொட்டுது. திடீர்னு மெயின் டோர் ஓப்பன் ஆகி அவன் வந்து ஒருத்தன் திடீர்னு அவன் கையில இருக்கிற சாப்பாடை கொட்டுறான். ஒருத்தன் டெரஸ்ல இருந்து ஒருத்தன் கொட்டுறான், சைட்ல இருந்து வரான், பேக்ல இருந்து வரான், எல்லா பக்கத்துல இருந்து வர ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு போதும், என்னால முடியல, என்னை விட்டுருங்க, இதுவே எனக்கு பாரமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு எல்லா பக்கமும் அவன் கேட்டதை நீங்களாம் இதுக்கு எடுத்துருமா ஆமேன்னு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு அது புரியல. அதாவது யாராவது தருவாங்களா, எதனா வராதா அப்படின்னு இருந்தவனுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் வருது. அது வந்தவனே அவனால ஐயோ நீ கொடுக்கறது இப்ப என்னால வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட இடம் இல்லடா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல ஒருத்தன் எடுத்து கொட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆமென். இப்படிதாங்க கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாரு. Psalms 90 verse 15 says, துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாய், எத்தனை வருஷம் நீ துன்பத்தை கண்டியோ அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி தராசுல வச்சு உனக்கு நல்லது கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன். அங்க வருஷங்க, எத்தனை வருஷம் துன்பத்தை கண்டீங்களோ அப்படியே தராசுல பாப்பார். ஓ 15 years, அப்ப 15 years ஜாய் உனக்கு கொடுக்குறேன் தான். கண்டினியூவா பர்டன்னா கண்டினியூவா ப்ராஸ்பெரிட்டி. உங்களுக்கு புரிஞ்சு
நான் நல்லா ஆவியில பாக்குறேன், கர்த்தர் தராச கையில எடுத்துட்டாரு. எத்தனை வருஷம்ன்றத கால்குலேட் பண்றாரு. ஓகே, இந்த மாசத்துல மட்டும் எத்தனை நிமிஷம்ன்றத கால்குலேட் பண்றாரு, என்னென்ன காரியத்துலன்றத கால்குலேட் பண்றாரு. he is going to finish it. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஆமென். அவர் யாருக்கும் கடனாளி இல்ல. அவர் எல்லாத்தையும் முடிச்சிருவார். இந்த மாசம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் பாரத்தை என் மேல வை, நான் உன்னை ஆதரிப்பேன், நீதிமானுடைய காலை தள்ளாட விட மாட்டேன். ஆமென். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? நீங்க எல்லாம் யோசிக்கலாம், ப்ராஃபட் பேசுறதை பார்த்தா ஒரு நிறைய வச்சுன்னுக்கிறாரோ, அற்புதம் நடந்துருச்சோ. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட அதிகமா இருந்தாலும் இப்படிதான் பேசுவேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் நான் இப்படிதான் பேசுவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது என்ன டிஃபைன் பண்ணக்கூடாது, நான் தான் என்கிட்ட என்ன இருக்கணும்ன்றதை டிஃபைன் பண்ணணும். You have that authority because God gave His only begotten Son for you and me. Amen. என்ன பேர் ஏத்துக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் மாத்து, சிந்தனையை மாத்து, பேச்சை மாத்து, பார்வையை மாத்து. 1/4 கிலோ வெங்காயம் வாங்காது. காசே இல்லை சார், பரவாயில்ல 1/2 கிலோவாது வாங்க. ஆமென். ஒரு 5 ரூபாய்க்கு கொடுங்க, ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்க. இல்லை அந்த மைண்ட் செட்லாம் மாறட்டும், சின்னதாக மாறட்டும். இப்போவே உங்கள் சேலரியில இருந்து இப்போவே நேராக ஜிஆர்டி போறீங்க. ஜிஆர்டி போயிட்டு கோல்டு ஸ்கீம் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கே விசாரிக்கிறீங்க. இன்னைக்கு விசாரிச்சு எவ்ரி மந்த் 1000 நீங்க சீட்டு போடுறீங்க. நீங்க செலவு பண்ற காசுல 1000ன்றது பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல. இன்னைக்கு நான் உங்களுக்கு as a prophet, as a man of God, நான் உங்களுக்கு இந்த ஆலோசனை தரேன். இன்னைக்கு போய் விசாரிக்கணும், மினிமம் அமௌண்ட் என்ன அப்படின்னா 1000 இருக்கும், இல்ல 500 இருக்கும். ஆமென். போறீங்க, கார்டை வாங்குறீங்க, பேரை பதிக்கிறீங்க, நம்பரை போடுறீங்க. காசு இல்லைன்னா என்ன டீடைல்ஸ் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ள போய் இன்வெஸ்ட் பண்ண தொடங்குறீங்க. எவ்ரி மந்த் 1000 இந்த வருஷம் 1000 தொடங்க, அடுத்த வருஷம் கர்த்தர் அதை 10,000 மாத்துவார். ஆமென். உங்க கையெல்லாம் கோல்டால நிரம்பி இருக்கணும், உங்க கழுத்து கோல்டால நிரம்பி இருக்கணும். நீங்க ஒரு ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. ஹோட்டலுக்கு போனாலே 3000 4000 அசால்ட்டா செலவு பண்ணிட்டு வரும். நினைச்சா 1000 ரூபாய் இப்படின்றதுல சேவ் பண்ணலாம். 12 மாசம் நீங்க 1000 ரூபாய் சேவ் பண்ணீங்கன்னா 12,000. அதுல அவன் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு, இல்ல 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 15,000 ரூபாய் தருவான். 2 கிராம்ல எதனா வாங்கி போடுங்க கையில. அடுத்த நியூ இயருக்கு வரும்போது, இல்ல அடுத்த ஈஸ்டருக்கு வரும்போது என் கையில ஒரு கோல்டு மோதிரம் இருக்கணும். ஆனா கஷ்டத்துக்கு அது அடகு கடைக்கு போக கூடாது. Change your attitude. God's will is you have to prosper. Amen. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? போறீங்க, ஒரு அக்கவுண்ட ஓபன் பண்றீங்க, ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் SBIல ஓபன் பண்றீங்க. எவ்ரி வீக் 100 சேவ் பண்ண தொடங்குறீங்க 2 பேரும், நீங்களும். ஆமென். SBIல ஜீரோ பேலன்ஸ் பேங்க் இருக்கு, ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் இருக்கு. போங்க, ஓபன் பண்ணுங்க. 200 ரூபா கூட சார்ஜ் கிடையாது. சும்மா போயிட்டு ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா அக்கவுண்ட் ஓபனிங் நடந்துரும். 500 ரூபா வச்சுக்கோங்க, ஒரு இன்சூரன்ஸ் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை அவங்க பிடிக்கவே மாட்டாங்க. அதுல நீங்க போட ஆரம்பிங்க. தினமும் 100 ரூபா போடுங்க. இது தினமும் போடலாம், வாரம் 100 ரூபா போடுங்க. அதுக்கு ஏடிஎம் கார்டு வாங்காதீங்க. ஆனா அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு வாங்கக்கூடாது. ஒருவேளை அவன் ஏடிஎம் கிட்டு கொடுத்தானா அந்த ஏடிஎம் கிட்ட உடைச்சிரு. You should not use that money. என்ன கஷ்டம் வந்தாலும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட சில லாக்ஸ் இருக்கும். நீங்களும் நானும் சிலதை புரிஞ்சிக்காம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். this is not too late. இன்னைக்கு ஆரம்பிங்க சேவிங் பிளான். வரல நான் பாஸ்டர், திடீர்னு பேங்க் மேனேஜரா மாட்டேன். ப்ராஃபட் பாஸ்டர்ன்றலாம் தாண்டி எல்லாமுமா இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் எதை சொல்றாரோ அதை இமிடியேட்டா செஞ்சிடணும். ஆமென். இந்த நிமிஷத்துல இருந்து பிளான் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுங்க, அதுல பணத்தை போடுங்க. ஆனா ஏடிஎம் கார்டை உடைச்சிருங்க. வாரத்துக்கு 500 ரூபா போடுங்க, 100 ரூபா போடுங்க. காசு இருக்கும் போது 2000 ரூபா போட்டு விடுங்க. எதனா ஒண்ணு வந்தா டக்குன்னு ஒரு 5000 போட்டு விடுங்க. ஆனா அதை எடுக்க கூடாது. அட்மோஸ்ட் டிஃபிகல்ட்டி வர வரைக்கும், வேற வழியே இல்லை, எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற நேரம் வர வரைக்கும் அதை தொடக்கூடாது. நீங்க ஏன் ஃபிக்ஸட் டெபாசிட்ல எல்லாம் போடணும்? இப்படி சேவ் பண்ணுங்க சார். 17% வட்டி தராங்க. சும்மாலாம் கிடையாது.
போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியாமல் 3 மாசத்துல 300 ரூபான்றது 350 ரூபா இல்லை 370 ரூபாவா மாறி இருக்கும். என்னத்தை சொல்றது? சைலண்டா இருக்கீங்க. ஆமென். மைண்ட் செட் சேஞ்ச் ஆகட்டும். ஒண்ணுமே இல்லைன்னு இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை உங்களுக்கு சிலதை கற்றுக் கொடுக்கணும். நான் வேஸ்ட்னு உங்களை நீங்களே அடிச்சுக்கிறதுக்கு பதிலா இப்போ நான் அடுத்தது பெஸ்டா என்ன பண்ணணும்ன்றது தான் நீங்க யோசிச்சு கண்டுபிடிக்கணும். என்கிட்ட இன்னைக்கு இல்லை, ஓகே, ஆனா அடுத்த வருஷம் நான் இப்படியே இல்லாம இருந்தேன்னா அது என் மிஸ்டேக். நிச்சயம். வண்டிக்கு எவ்வளவு பெட்ரோல் போடுறீங்க மாசத்துக்கு? 3000 ரூபாய், 1000 ரூபாய் சேர்த்து வச்சிங்களா? புரியுதா? 3000 ரூபாய்க்கு மொத்தமா 3000 ரூபாய்க்கு போய் டேங்க்ல போட்டிருக்க மாட்டீங்க. 100, 200, 50, 70, 500. காசு இருக்கும் போது 500, காசு இல்லாதப்ப 50 பண்ணோம்ல. ரவுண்ட் கால்குலேஷன் பண்ணா 3000 வந்தது இல்ல. திங்க் இட். இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லை, ஆனா நாளைக்கு நான் ஒண்ணுமே இல்லாம இருக்க கூடாது. இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லை, ஆனா நாளைக்கு என்கிட்ட எதனா ஒண்ணு இருக்கணும். ஆமென், ஆமென். நீங்க இப்படியே பண்ணி பாருங்களேன். 2030 உங்ககிட்ட அசால்ட்டா 10 லட்சம் இருக்கும். உங்களுக்கே தெரியாது எவ்வளவு சேர்ந்ததுன்னு கூட தெரியாது. ஏன்னா ஏடிஎம் கார்டு இல்லை, அப்போ போய் பார்க்க முடியாது. நெட் பேங்கிங் வச்சுக்க கூடாது, யூபிஐ சிஸ்டம் வச்சுக்க கூடாது. ஏடிஎம் கார்டு இருந்தால் தான் யூபிஐ சிஸ்டமே ஆக்டிவேட் பண்ண முடியும். அதனால ஏடிஎம் கார்டே வாங்கக்கூடாது, கஸ்டமர் ஐடி வாங்கக்கூடாது, எதுவுமே வாங்கக்கூடாது. பேங்க் பாஸ்புக் மட்டும் தான் கையில் இருக்கணும். பணம் போடணும், என்ட்ரி போடணும், பணம் போடணும், என்ட்ரி போடணும். என்ட்ரி போட்டே 10 புக்கு வாங்கணும். புரியுதா புரியலையா? என்ட்ரி போடுங்க. கர்த்தர் இன்னையிலிருந்து உங்கள் லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ண தொடங்குகிறார். இன்னையிலிருந்து கர்த்தர் உங்க லைஃப்ல மாற்றத்தை இன்வெஸ்ட் பண்ண தொடங்குகிறார். ஆமென். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? சும்மாலாம் இல்ல. இன்னைக்கு நீங்க பண்ற ஒரு பிரேயரும் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு நீங்க வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இன்னைக்கு ஆன்சைட்டில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல கர்த்தர் பார்த்துப்பாரு, லார்ட் வில் டேக் கேர் அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, தட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கர்த்தர் இந்த 24 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம் தப்பான வார்த்தையை பேசுனீங்கன்னு கணக்கு எடுக்க மாட்டார். ஆனா அந்த முடியாத சமயத்துல ஒரே ஒரு வார்த்தையை சொன்னீங்கல்ல, இல்ல எங்க அப்பா என்ன பார்த்துப்பார் அப்படின்னு எங்கோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அது எழுதி வச்சுப்பார். நம்பவே மாட்டீங்களா? எடுங்க பைபிளை, அவர் வச்சிருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கு காட்டுறேன். மலாக்கி, மல்கியா, நம்பிட்டே இருங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது. அட நீங்க நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஒரு ராபா லீபா ஏதோ ஒன்று கெட்டது கிடையாது, நல்லது. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசிங்க. மலாக்கி chapter 3 verse 16. One to another, and the Lord hearkened and heard it, written before him for them that feared the Lord. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க தமிழ்ல வாசிக்கட்டுமா? தமிழ்லயும் வாசிக்கிறேன், நீங்க இங்கிலீஷ்லயும் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். இங்க பாருங்க, என்ன பாருங்களேன். கர்த்தருக்கு பயந்தவர்கள் நீங்களும் நானும், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறீங்கல்ல, அதை தான் எழுதுவாரு. போச்சுடா இல்ல, கெட்டதெல்லாம் எழுத மாட்டார். உங்களுடைய டிப்ரெஷன் அங்க எழுத மாட்டார். உங்களுடைய வேதனையெல்லாம் எழுத மாட்டார். நீங்க அங்க முடியாம இருக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல பரவாயில்ல விடு, ஏதோ ஒண்ணு நமக்கு ஆண்டவர் செய்வாரு அப்படின்னு ஏதோ ஒண்ணு டக்குன்னு ஒரு ஃப்ளோல ஒரு வார்த்தை விட்டுருவீங்கல்ல, அந்த வார்த்தையை எழுதுவார்.
யாருக்காக எழுதுவார்னா உங்களுக்காக எழுதுவார். அவர் முன்னாடி எப்பயுமே ஒரு புத்தகம் உண்டுன்றதை மறந்துடாதீங்க. ஜீவ புஸ்தகம்ன்றது வேற, ஞாபக புஸ்தகம் என்றது வேற. ஒவ்வொரு விசுவாசியினுடைய பெயரும் புக் ஆஃப் லைஃப்ல எழுதப்படணும்ன்றது விதி. அது எழுதப்படணும். அது எழுதப்படலாம் நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்றது தான் வேதம் சொல்லுது. ஆனா புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்ன்றது வேற. ஆமென். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? நல்லா பாருங்க. ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். என்னவா? இப்ப நான் பேசுறேன், நீங்க கவனிச்சு பாக்குறீங்களே, கேட்கறீங்களே, அந்த மாதிரி நீங்க பேசுறத அவர் கவனித்து கேட்பார். நம்ம எதுக்கு தான் வாழ்றோமோ தெரியல, கவனித்து கேட்பார். இப்படியே போயிடுமா நம்ம வாழ்க்கை? கவனித்து கேட்பார். கேட்டுக்கிட்டே இருப்பார், உத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பேசும்போது கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நீங்களும் இப்ப நம்ம ஒரு 4 பேர் இங்க உட்கார்ந்துருக்கிறோம், இல்ல ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்கிறோம்னா, நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசிட்டு இருக்கிறோம்னா, நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருந்தா நம்ம என்ன பேசுறோம்ன்றத உத்து கவனிப்பார். மைக்ரோ மேனேஜிங் பண்ணுவார். ஒவ்வொருத்தரும் என்ன டாபிக்ஸ் பேசுறீங்க, என்னென்னலாம் சொல்றீங்கன்னு கவனிப்பார். எதுக்கு கவனிப்பார் பாருங்க? கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எழுதிக்கிட்டே இருப்பார். அபேத், நீங்க காட் ஃபியரிங்கா? ஓகே, உங்க பேர் அங்க இருக்கும். சுஜின், நீங்க காட் ஃபியரிங்கா? உங்க பேர் அங்க இருக்கும். உங்க பேருக்குன்னு ஒரு பேப்பர், ஒரு பேஜே இருக்கும். இந்த 2019ல இந்த டைம்ல இந்த டேட்ல ஓகே, he said God is faithful. ஓகே, ரிட்டர்ன். இப்படி எழுதுவார். நீங்க எப்பப்பெல்லாம் அவரை பத்தி ஏதோ முடியாத நேரத்தில் கொஞ்சம் விசுவாசமா ஏதோ ஒரு வார்த்தை சொல்வீங்கல்ல, அதை எழுதுவார். எதுக்காகனா உங்களுக்காக. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். ஒரு சில டைம்ல அப்படியே அவரையே நினைச்சுக்கிட்டு, பிரைஸ் பண்ணிக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, வசனம் பேசிக்கிட்டு, அப்படியே அவரையே நினைச்சுக்கிட்டு, மெசேஜ் கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி தியானிச்சுக்கிட்டே இருப்பீங்கல்ல, அந்த நேரம் உங்க வாயிலிருந்து புறப்படுதல வார்த்தை, அதை எழுதுவார். நீங்க நேத்து இந்த நேரத்துக்கு என்ன வார்த்தை பேசுனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நம்மால் கணக்கு வச்சிருக்கிறார். நேத்து இல்ல போன வாரம் இந்த நேரத்துக்கு நீங்க என்ன ஃபெய்த்ஃபுல்லா பேசுனீங்க, என்ன ஃபெய்த்லெஸ்ஸா பேசுனீங்கன்னு அவருக்கு தெரியும். அதுல ஃபெய்த்ஃபுல் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுப்பார். ஏன்னா அது உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கணும் அவரு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க சோ பண்றீங்க. நீங்க விதைக்கிற காணிக்க தசமபாகம் மட்டும் சோயிங் கிடையாது, உங்க வேர்ட்ஸ் சோயிங், உங்க டைம் சோயிங். வந்து இங்க ஒரு 2.5 மணி நேரம் உட்கார்றீங்கன்னா அது சோயிங் இன்டு கிங்டம். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். நான் ஏன் இன்னைக்கு இதை சொல்றேன்னா, உங்களுக்காக கர்த்தர் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் யூஸ் பண்றார். உங்களை மறந்துட்டாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. தேவை சந்திக்கலனா மறந்துட்டாரா? நினைச்சது நடக்கலனா மறந்துட்டாரா? இல்ல சார், எழுதிக்கிட்டு இருக்காரு சார் கர்த்தர். சொல்ல மாட்டீங்க. ஹalleluya. தில் இருக்கட்டும். அப்பா மறக்கலாம், வாத்தா மறக்கலாம், புள்ள மறக்கலாம், லவ்வர் மறக்கலாம், எல்லா டார்லிங்கும் ஒரு நாள் மறக்கலாம். ஒருத்தர் மறக்கவே மாட்டார். எழுதிக்கிட்டே இருப்பார். பேங்க்ல உங்க பேர் போட்டு எத்தனைக்கு டெபாசிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, ஒரு அக்கௌண்ட், ஒரு புக், இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண தொடங்குங்கன்னு. ஏன் சொன்னா இதுதான் செய்தி. உங்களுக்காக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. One day he will give it to you. ஒரு நாள் அதை உங்ககிட்ட எடுத்து கொடுப்பாரு. ஆனா அன்னைக்கு அது பயங்கரமா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கே தெரியாது. அதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். கர்த்தர் உனக்காக சிலதை நோட் பண்ணிக்கிட்டே வராரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்காக அவர் நோட் பண்றாரு. சொல்லுங்க, எனக்காக அவர் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறார். ஆமென். உங்க விஷனுக்காக நீங்க ஓடுறீங்களா? ஓடும் போது நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோட்ஸ் எடுக்கிறார். நீங்க பேசுறதை எடுக்கிறார். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை கர்த்தர் கவனிச்சு பார்க்கிறார். இன்னையிலிருந்து அதனால நீங்க முடிவு எடுக்கணும், நல்லதை பேச தொடங்கணும். வண்டி எடுக்கும் போதே இன்னைக்கு முடிவு எடுக்கணும், இன்னைக்கு கர்த்தர் டிவைன் கனெக்ஷனை தருவார். பஸ் ஏறும் போதே முடிவு எடுக்கணும், இன்னைக்கு கர்த்தர் என்னை யாரையோ ஒருத்தர் நல்ல உங்களை சந்திக்க வைக்க போறார். அட ஆமெனே சொல்ல. இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சு உங்க கால், உங்க பொற்பாதம் இந்த பூமியில படுறதுக்கு முன்னாடி
படுத்துக்கிட்டே கண்ணை முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உருண்டுகிட்டு இருப்பீங்கல்ல, அந்த நேரத்துல நீங்க சொல்லணும், this day நீங்களே கம்ப்ளீட் பண்ணுங்க. This day is going to be victorious. This day is going to be blessed. This day is going to be prosperous. This day is going to be success for my vision, for my mission. Amen. என் தரிசனத்துக்கும் என் நோக்கமும் நிறைவேறுகிற நாள் இந்த நாள். நான் ஏமாற்றத்தை பார்க்காத நாள் இந்த நாள். இந்த நாள் நான் சந்தோஷமா இருக்க போற நாள். பர்த்டே அன்னைக்கு முடிவு எடுப்பீங்களே, இன்னைக்கு மட்டும் என்ன ஆனாலும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், யாரு மூஞ்ச காட்டினாலும் கொஞ்சம் கம்முனு இரு, நான் இன்னைக்கு என் பர்த்டே கொஞ்சம் சிரிக்கணும், என்னை அள வச்சிடாத சொல்லுவோம்ல. கம் ஆன், பர்த்டேக்கு மட்டும் ஸ்பெஷலா முடிவு எடுக்கிற நீங்க ஏன் எல்லா நாளும் அதை எடுக்க மாட்டீங்க? This is the day that the Lord has made. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, திங்கக்கிழமை கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஒருவேளை தட்டுல சோறே இல்லைனாலும் அண்ணனும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். அல்லாஹ் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அமெரிக்காலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஹோம்லெஸ் பீப்புளே கார் வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கேட்டா ஹோம்லெஸ்ன்றாங்க. நம்ம தெருவில் இருக்கிறாங்கல்ல, வீடு வசதி இல்லாம இந்த பெட்ஷீட்லாம் கொடுப்போமே, பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்கல்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்க தான் ஹோம்லெஸ். அந்த மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா, பிரிட்டன் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கனடாலலாம் ஹோம்லெஸ்னு அதே மாதிரி அகதிகள் போல இருப்பாங்க. ஆனா கார்ல இருப்பாங்க, கோட்டு போட்டுன்னு இருப்பாங்க. ஆமா, அவங்க தங்குற வீடு, அவங்க காரு, எல்லார்கிட்டையும் கார் இருக்கு. ஒரு சிலர் வந்து கார் இல்லைன்னா குப்பை தொட்டிக்கிட்ட நல்ல பெட்ஷீட். இங்க இருக்கிற மாதிரி கலீச்சியெல்லாம் இருக்கிறது கிடையாது. சுத்தமான கார்பெட், சுத்தமா அழகா ஒரு ஓரமா எல்லா ட்ரெஸ்ஸையும் அடுக்கி வச்சு அந்த இடத்துல நல்ல ஒரு அழகா ஒரு டென்ட் மாதிரி அந்த இடத்துல தங்குறாங்க. they are homeless. சார் பிச்சைக்காரனா இருக்கிறதுல கெத்தா இருக்கணும் சார். கையில அது இல்ல இது இல்ல அப்படின்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஒண்ணுமே இல்லைன்னா கூட அதை எப்படி கெத்தா வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்கன்ற. ஆமென். ஹோம்லெஸ் கழுத்துல பிளாட்டினம் இருக்கு சார். ஹோம்லெஸ்னா அனாதைகள், வீடு வாசல் இல்லாதவர்கள், தரித்திரர்கள், புவர் பீப்புள், அவங்க தான் ஹோம்லெஸ். ஆனா அவங்க கழுத்துல மாட்டின்னு இருக்காங்க சார். புரியலையா? நீங்களாம் தேவ பிள்ளைகள், நானும் தேவ பிள்ளைகள். நம்ம வாலெட்ல கூட 10 பைசா இருக்காது சில நேரத்தில். நம்ம அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஜீரோல இருக்கும். நம்ம பீரோல பாருங்களேன், இந்த ஈயம் பித்தாலைக்கு பேர்ச்சம்பளம் அப்படின்ற மாதிரியே அப்படியே எங்கெங்க இருக்கிறதோ கலெக்ஷன் வாங்கி வாரி வச்சிருப்போம். அதெல்லாம் இருக்கிறனால தான் கோல்டு வர மாட்டேங்குது. புரியுதாமா? புரியலையா? நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, கர்த்தர் எல்லாத்தையுமே மாற்ற விரும்புறார். God wants to bless you abundantly. உன் படிப்புல, உன் விஷன்ல, உங்க கவர்மெண்ட் ஜாப்ல, உங்களுடைய ப்ரமோஷன்ல God wants to bless you. ஏன்னா அவர் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் எழுதி வச்சிருக்கிறார். நீங்க இங்க வந்திருக்கிறீங்களா, இப்போ நீங்க வரும்போது எதனா ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்கல்ல, இல்ல ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பீங்கல்ல, அந்த வார்த்தையை அவர் எழுதுவார். பைக்ல போறப்ப அடிங் அப்படின்னு ஒருத்தனை திட்ட வந்துட்டு ஏசப்பா சாரி, அதை கூட எழுதுவார். ஏன்னா ஓகே, he is trying to repent. அவன் மனம் திரும்ப விரும்புகிறான். எழுதுறாத. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவர் ஞாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவர் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே எனக்கு நல்லா தான் நடக்கும், ஏன்னா அவர் என்னை கவனிக்கிறார். சொல்றவங்களுக்கு மட்டும் நடப்பதாக ஆண்டவரே, வேற யாருக்கும் நடக்கக்கூடாது ஆண்டவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பின்னாடிலாம் பக்கத்துல, எனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் சொல்லுங்க. எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு எல்லாமே. சொல்லுங்க, எனக்கு எல்லாமே இன்னையில இருந்து நல்லா தான் நடக்கும். நாளைக்கு போனவுடனே ஒரு மாதிரி இருந்தா கூட நீங்க சொல்லணும், இல்ல நல்லா தான் நடக்கும். ஆமென். ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஃபீல் ஆகும். இப்படி வெளியே போனோடனே ஐயோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு இருக்கும். அப்போ கூட சொல்லணும், இல்ல நல்லா நடக்கும். இன்னைக்கு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நல்ல ஒரு ஆமென். அவருக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எழுதிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? டெய்லி ஜெபம் பண்றீங்களா? டெய்லி ஜெபம் பண்றீங்களா? ஃபேமிலி பிரேயர் கேட்கல. ஃபேமிலி பிரேயரை பத்தி நான் கேட்கவே இல்லை. பர்சனல் பிரேயர்.
நீங்க ஃபேமிலி பிரேயர் பண்ணுங்க, பண்ணாம போங்க, அது எனக்கு தேவையில்லாது. அது உங்க மைண்ட் செட் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. அதனால நான் ஃபேமிலி பிரேயரை பத்தி நான் என்னைக்குமே பேசுறதும் கிடையாது, அதை நான் கடைபிடிக்கிறதும் கிடையாது. பர்சனல் பிரேயர், நீங்க பர்சனல் பிரேயர் பண்ண கத்துக்கோங்க, பண்ண தொடங்குங்க. ஏன்னா பர்சனல் பிரேயர்ல நீங்க பண்ற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் கர்த்தர் எழுதுறார். ஆமென். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஆமென். மாலைதோறும் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். காலையில எந்திரிச்சு கிருபையை வாங்கிக்கோ, சாயந்தரம் எந்திரிச்சு நல்ல ஜெபம் பண்ணி பைபிளை வாசிச்சு சத்தியத்தை வாங்கிக்கோ. கிருபையும் சத்தியமும் சேர்ந்தா இயேசு நிப்பாருங்க. ஏன்னா அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தார். ஆமென். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஏத்துக்கிறீங்களா, ஏத்துக்க மாட்டீங்களா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசிங்களேன். 1 Samuel chapter 17 verse 17. நீங்க எல்லாரும் வாசிங்க. 1 சாமுவேல் 17:17. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? என்னத்தை ஏத்துக்கிறீங்க? இந்த வசனத்தை ஏத்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த வசனத்துக்குள்ள வந்து உங்களுக்கு ரேமாவை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கணும், டேவிட ப்ராஃபட் சாமுவேல் கண்ணுக்கு மறைச்சது யாரு? அவங்க அப்பா ஈசாய். 7 பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும்போது காட்டுவார். வேற யாராவது இன்னொரு பிள்ளை இருக்கிறானான்னு கேட்கிற வரைக்கும் ஈசாய் வாயை திறக்க மாட்டான். ஆமாவா இல்லையா? நான் கரெக்டா இல்லையா? தப்பாவா சொல்றேன்? இல்ல இல்ல. அப்ப ஈசாய் தனக்கு ஒரு புள்ள இருக்கிறான்றதையே மறைச்ச ஒரு ஆளு. ஆனா அந்த பிள்ளைய தேடி வந்து சாமுவேல் அபிஷேகம் பண்ணாரு. ஆமென். இப்ப இந்த இடத்துல அதே ஈசாய் டேவிட ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் டேவிடோட லைஃபே ப்ரமோட் ஆகுது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொன்னா நீங்க ஒரு ஆமென் சொல்லணும். எவன் நீ வளரவே கூடாதுன்னு நினைக்கிறானோ அவனை வச்சே இந்த காலகட்டத்தில் உன்னை வளர்த்து விடுவார். ஆமென். யாரெல்லாம் நீங்க அழிஞ்சு போகணும்னு நினைச்சாங்களோ அவங்களை வச்சே உங்களை கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த தாவீத ஈசாய் மறைச்சானோ அதே ஈசாய் மூலமா டேவிட் அவனுடைய டிவைன் கிரவுண்டுக்கு போய் சேர்ந்தான். ஆமென். ஏன் நான் இதை சொல்றேன் டிவைன் கிரவுண்டுன்னு சொல்றேன்னா, ஒருவேளை டேவிட் அந்த யுத்த களத்துக்கு போகாம இருந்திருந்தா அவன் கோலியாத்தை பார்த்திருக்க முடியாது. அவன் கோலியாத்தை பார்க்காம இருந்திருந்தா அவன் கோலியாத்தை வெட்டியிருக்க முடியாது. அவன் கோலியாத்தை ஜெயிக்காம இருந்தா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்ற அந்த பேரு டேவிட்க்கு வந்திருக்காது. ஆமென். அல்லாஹ் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? பிரச்சனை வந்தாலும் அதுல கர்த்தருடைய மாஸ்டர் பிளான் இருக்கும். ஆமென். இந்த வசனத்தை படிக்கும் போது 17வது அதிகாரம் 17வது வசனம், ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய். டேவிட் அவன் வீட்டில் இருக்கிறான். ஆனா அவனை ஒரு வேளை ஒரு வாய் சாப்பிடுறான்னு சொல்றதுக்கு அவங்க அப்பாவுக்கு வாய் இல்லை. புரியுதா சொல்றது? புரியுதா? அவங்க அப்பா டேவிடை பார்த்து சாப்பிடுன்னு சொல்லல. ஆனா யுத்த களத்துல இருக்கிற அண்ணனுங்களுக்கு பச்சை பருப்பு, பயிரில பயிறு, அதை நல்லா வறுத்து, இன்னைக்கு நம்ம வெளியில மூங்கால்னு ஒன்று வாங்கி சாப்பிட்றோமே, அந்த பருப்பு, பச்சை பருப்பை வறுத்து மொறு மொறுன்னு கிறிஸ்பியா கொடுத்து அனுப்புறாரு. அண்ணனுங்களுக்கு போய் குடுறா சாப்பிட்றதுக்கு, 10 அப்பத்தை கொண்டு போய் குடுறா. ஆனா ஒருத்தன் வீட்டில் இருக்கான், அவனை ஒரு வேளை சாப்பிட்டியா இல்லையான்னு கூட அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கவனிக்கிறீங்களா இல்லையா? நம்பர் 1. 2வது,
அத்தனை பேருக்கும் ஒரு பேர் உண்டு. சவுலோடைய ஆர்மியில இவங்கெல்லாம் தளபதிகள். வீட்டில் இருக்கிற 7 பேருக்கும், ஏன்னா பெரிய பசங்க, மூத்த பசங்க, ஆர்மியில இருக்கிறானுங்க, கவர்மெண்ட்ல வேலை செய்யறானுங்க அப்படின்னு நல்ல பேரு. ஆனா டேவிடுக்கு மட்டும் ஒரு பேரு என்னன்னா, சின்ன பையன், ஆடு மேய்க்கிறவன், லாஸ்ட் பையன், ஒன்னுத்துக்கும் ஆகாதவன், வேஸ்ட் அப்படின்ற பேரு டேவிடுக்கு உண்டு. அவனை ரெக்கக்னைஸ் கூட பண்ணல யாரும், இவன் அவங்க அப்பா. புரியுதா புரியலையா? ஜெசி கூட, அவங்க அப்பா ஜெசி கூட அவனை ரெக்கக்னைஸ் பண்ணல, ஹானர் பண்ணல. அந்த தேசம் முழுசும் 17 வருஷமா டேவிட ஒன்னில்லாதவனா தான் பார்த்துச்சு. புரியுதா புரியல? ஆனா கர்த்தர் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார். எந்த ஜெசி டேவிட ஹைட் பண்ணானோ அதே ஜெசி வச்சுதான் டேவிட டிவைன் கிரவுண்டுக்கு கொண்டு போகணும். ஆமென். எந்த ஜெசி அந்த டேவிட சாப்பிட்டியான்னு கூட கேட்காம இருக்கிறானோ அந்த ஜெசி வச்சுதான் டேவிட கிங்லி டேபிளுக்கு கொண்டு போகணும். ஐயா அம்மா ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு நீங்க டேவிட் போல ஒரு வேளை சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட உங்களுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம். கொஞ்ச தூரத்துல உங்களை மதிச்சு உங்களை ஹானர் பண்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை நிறுத்துவார். கர்த்தர் உங்களை பொசிஷன் பண்ணுவார், நல்ல நிலத்துல வைப்பார், நல்ல நிலத்துல வைப்பார். You will be in the divine ground. ஆமென். புரியுதா புரியலையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் மாறும். ஆமென். எல்லாம் மாறும். ஏன்னா கர்த்தருடைய மாஸ்டர் பிளான் உள்ள வருது. ஆமென். இந்த டேவிட உயர்த்தறதுக்காகவே கோலியாத்தை கொண்டு வந்தார் சார் கர்த்தர். நல்லா தெரிஞ்சுக்கணும், டேவிட உயர்த்தணும், டேவிட ப்ரோமோட் பண்றதுக்காகவே அந்த யங் மேன் 17 வயசு பையனை ப்ரோமோட் பண்றதுக்காகவே வேற இடத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வரார். ஆமெனே சொல்ல மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில வர பிரச்சனை எல்லாம், நல்லா சொல்றீங்களா, என் வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனையும் என்னை ப்ரோமோட் பண்றது. ஆமென். பிலிஸ்டைன்ஸ் அப்படி எழும்பி வராங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல சார், 40 days மார்னிங் அண்ட் ஈவினிங். 40 days 40 நாள் காலையிலயும் சாயந்தரமும் இந்த கோலியாத் பேசுறான். என்ன பேசுறானா, நாய் மாதிரி இஸ்ரேல் சார் கேவலமா பேசுறான், நிந்திக்கிறான். ஆம்பளை யாரும் இல்லையாடா, அப்படிதான் போட்டிருக்கு. ஆண் மகன்கள் இல்லையோ, என் அடிக்க யாருக்கும் துப்பு இல்லையோ, ஜெயிக்க முடியாதோ, தினமும் பேசுறான். சவுல் ராஜா கப்பு சுப்புன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு, பயந்துட்டாரு. ஏன்னா சவுலை விட கோலியாத் ஹைட்டா இருக்காரு. புரியுதா புரியலையா? சீக்கிரமா உங்களை ஒரு டிவைன் கிரவுண்ட்ல நிறுத்துவாரு. இன்னைக்கு யாரெல்லாம் பெருசுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் ஒரு இடத்துல பயந்து கூனி குறுக்கி நிற்பாங்க. ஆனா அன்னைக்கு உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங், உங்க மேல இருக்கிற பவர், உங்க மேல இருக்கிற காட்ஸ் கால் உங்களை அன்னைக்கு வேற லெவல்ல நிறுத்தும். ஆமென். எல்லாம் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பயந்து போய் நிக்கிறாங்க. பிரச்சனை அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்மால. யாருக்காக? யாருக்காக அப்படின்னா யாருக்காக? அவனை விட்டுருங்க, பரவாயில்ல, போன் விழாம பாத்துக்கோங்க. யாருக்காக? டேவிடுக்காக. யாருக்காக? சிவாஜிக்காக இல்ல. யாருக்காக? இது யாருக்காக? இது டேவிட்காக. டேவிட்காக ஒரு மாஸ்டர் பிளான். டேவிட்காக பிலிஸ்டைன்ஸை வர வைக்கிறார். டேவிட்காக ஒரு ஆர்மியை வர வைக்கிறார். டேவிட ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னா சவுலை பயமுறுத்தணும். சவுலை பயமுறுத்தணும் அப்படின்னா சவுலை விட ஹைட்டா ஒருத்தன் வரணும், வெயிட்டா ஒருத்தன் வரணும், பவரா ஒருத்தன் வரணும். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கணும், சவுலை வர வச்சு அபிஷேகம் பண்ணி அமிச்சாங்க. டேவிட தேடி வெயிட் பண்ணி அபிஷேகம் பண்ணாங்க. எது வெயிட்டு? எதுங்க வெயிட்டு? சார் உங்களை தேடி வந்தாரு சார், உங்களை வர வச்சு அவர் பிளஸ் பண்ணல சார். ஒரு டைம்ல உங்களை தேடி அவர் உங்களை மீட் பண்ணியிருக்கிறார், உங்களை அவர் அனாயிண்ட் பண்ணியிருக்கிறார், உங்களை கால் பண்ணியிருக்கிறார். ஆமென். உங்களுக்காக ஒரு மாஸ்டர் பிளானை இன்னிலிருந்து நிறைவேற்றுவார். ஆமெனே. வரல, உங்களை கொண்டு போய் சரியான பொசிஷனிங்ல நிறுத்துவார். சில சேலஞ்சஸ் உங்க முன்னாடி வரும்போது நீங்க ரெடி ஆயிரணும். ரைட்ரா, ஆண்டவர் ஏதோ பிளான் பண்ணிட்டாரா. ஆமென். திடீர்னு மலை மேல இருந்து உங்களை குதிக்க சொல்றாங்கன்னா என்ன பண்ணிடணும்?
என்ன பண்ணணும்? குச்சிடணும். கரெக்ட் தானே? அப்படிதான் சவுல் இருந்தான், முட்டாள் மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. டேவிட் அப்படி பண்ண மாட்டான். நான் ஏன் மலையில இருந்து குதிக்கணும்? இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, முன்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி என்ன நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்றது, அப்புறம் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றது. எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஆமென். டேவிட் அந்த மாதிரி ஞானம் உள்ள ஒரு ஆளு. அவனை உள்ள இறக்குறாரு, கர்த்தர் உள்ள இறக்குறாரு. ஏன் இறக்குறாரு? டேவிடை உயர்த்தணும். நான் சொல்றேன், தம்பி தங்கச்சிங்க அம்மா ஐயா எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்களை ப்ரொமோட் பண்றதுக்காகவே கர்த்தர் கிரவுண்டை மாத்துறாரு. எனக்கு ஏன் இந்த பேட்டல்? உன்னை ப்ரொமோட் பண்ணணும். எனக்கு ஏன் இந்த டிப்ரெஷன்? உன்னை ப்ரொமோட் பண்ணணும். எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? உன்னை ப்ரொமோட் பண்ணணும். ஏன் கண்டவெல்லாம் என்னை வந்து பேசுறான்? உன்னை ப்ரொமோட் பண்ணணும். ஏன் உனக்கு எதிராக நிக்கிறாங்க? உன்னை ப்ரொமோட் பண்ணணும். அந்த ப்ரொஃபஸர் உன்னை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி பண்ணும், உன்னை ப்ரொமோட் பண்றதுக்காக. அப்பதான் காலேஜ்ல நீ கெத்தாவ, அப்பதான் உன் படிப்புல நீங்க நிஜம் சார். ஒரு சிலரை பாருங்களேன், சும்மா தான் நம்ம பாட்டுக்கு இருப்போம், நம்மளையே வந்து கார்னர் பண்ணுவாங்க. அது நடக்குதுன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், I am going to be promoted. ஆமென். கர்த்தர் என்ன ப்ரோமோட் பண்றாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? இது வரைக்கும் டேவிட் ஆடு மேய்ச்சி நடந்துகிட்டு இருந்தான். ஆனா இந்த இடத்துல டேவிட் he ran up to the camp. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நான் நடக்க மாட்டேன், ஓடுவேன். இனி நான் நடக்க மாட்டேன், நான் ஓடுவேன். உங்க மூவ்மெண்ட்டை கர்த்தர் மாத்துறாரு. உங்க ஜர்னியை கர்த்தர் புதுசா பிகின் பண்றாரு சார். அவன் ரொட்டீன்ல இருந்து அவனை கர்த்தர் வேற ரொட்டீனுக்கு கொண்டு போறாரு சார். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? உங்க வலது கையை உயர்த்துங்களேன். நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க ஆமென் சொல்லணும். நீங்க ரெகுலரா ஒரு பேட்டர்ன்ல வாழ்றீங்கல்ல, அந்த பேட்டர்னை கர்த்தர் மாத்த போறாரு. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ரெகுலரா ஒரு ரொட்டீன்ல வாழ்றீங்கல்ல, காலையில எந்திரிச்சா ஒரு மாதிரி ஒரு ரொட்டீன், அந்த யூஸ்லெஸ் ரொட்டீனை கர்த்தர் மாத்தி ஒரு புது ஜர்னியை உங்களுக்கு ரிலீஸ் பண்றாரு. ஆமென். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? அதுக்கு உங்க சத்துருக்களை பத்தி உங்களுக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஜெசி உங்க லைஃப்ல வந்துகிட்டே இருப்பான். நம்மளுக்கெல்லாம் முக்காவாசி பிரச்சனையே நம்ம அம்மாங்களும் நம்ம அப்பாங்களும் தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க? ட்ரூ. இது ஆன்லைன்ல இருந்தா கூட பரவாயில்ல, இட்ஸ் ட்ரூ. பல நேரத்தில் பிரச்சனை எங்க இருந்து வரும், கிளம்பும் அப்படின்னா அப்பா கிட்ட இருந்து கிளம்பும், இல்லை அம்மா கிட்ட இருந்து கிளம்பும். ஏன்னா நம்மளுக்கு 17 வயசு பையனுக்கு யார் சார் வேற சத்துருவா இருக்க முடியும்? வெளியில இருக்கிறவன் அவனை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தேவையில்லாம. குழந்தை ஒரு யூத் ஸ்டேஜ் வர வரைக்கும் அவனை மட்டம் தட்டுறது முதல்ல யாருன்னா அந்த குடும்பம். வேஸ்ட், தண்டம், தர்தரம், கை விளங்காது, இதெல்லாம் எதுக்கு பிறந்தது தெரியல, இதெல்லாம் புள்ளையா, இதெல்லாம் பேசுறது யாருன்னா முதல்ல அம்மாவும் அப்பாவும் தான். நிஜம். வெளியில இருக்கிறவன் வந்து குழந்தை அப்படி பேச மாட்டான். குழந்தை சார் அப்படின்னுவான். உனக்கு முதல் எதிரியா உங்க அப்பனும் உங்க ஆத்தாலும் தான். ஆண்டவரே இதை எடிட் பண்ணுவாங்க. ட்ரூல இது நீங்க யோசிச்சு பாருங்களேன். முதல் எதிரியே நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியில, நோ அம்மா அப்பா இல்ல சார். உங்களை கேவலமா பேசுறதே அம்மா சார், அப்பா சார். என் வயிறு எரியுதுடா, எவ்வளவே இருக்க மாட்டேன்னு சபிச்சதே அம்மா தான் சார். அவங்க பண்ணதுதான் சார் நான்லாம் பல கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நம்மள பல பேர் சொல்ல முடியும் சார். இன்னைக்கு அந்த ரொட்டீனை மாத்துறார் சார் கர்த்தர். அப்பா கண்ட்ரோல், அம்மா கண்ட்ரோல், அந்த சாபம் இந்த சாபம் எல்லாத்தையும் முடிக்கிறார். அவர் ரொட்டீனை மாத்துறார், கிரவுண்டை மாத்துறார், பிளேஸ்மெண்ட் பண்றார், ப்ரோமோட் பண்றதுக்காக. அதனால நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஈசாய்க்கெல்லாம் இந்த இடத்துல வயிறு எரிஞ்சு செத்து போயிட்டான். அண்ணன் எலியாபு ஒண்ணும் பண்ணல, இன்னொருத்தன் ஒண்ணும் பண்ணல, மூணாவது ஒண்ணும் பண்ணல. எல்லாம் தத்தி மாதிரி பெப்பன்னு பார்த்து நிக்குதுங்க. இது லாஸ்ட் 8வது கையில குண்டிகோல் எத்தனை சுத்தின்னு ஓடுது. தவுலுண்டு பக்கத்துல போக சொல்லுங்க. தவுலுண்டு ஆங்கர் தாண்டா, அவ்வளவு பெரிய கப்பலே தாங்குது. ஆமென். தவுலுண்டு தாவீது, சின்ன பையன் தாவீது, 17 வயசு தாவீது, ஸ்கூலுக்கு போற வயசு உள்ள ஒரு பையனை ஆர்மியில பேட்டல் கிரவுண்ட்ல யாரும் பார்க்காத சேலஞ்சஸ பார்க்க வச்சு அவனை அடிக்கிறதுக்கான தில்ல கொடுத்து, ஸ்ட்ராட்டஜியை கொடுத்து, பிளானை கொடுத்து, வேகத்தை கொடுத்து அவனை
பயன்படுத்தி அவனை உயர்த்தியது கர்த்தர். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இன்னைக்கு சொல்றேன், உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும், உங்க லைஃப் நல்லா இருக்கும். வர நீங்க ப்ரொமோட் ஆகிட்டே இருப்பீங்க. நீங்க நல்லா ஆமென்னு சொல்லிடணும். வர நீங்க ப்ரொமோட் ஆவீங்க. வர நீங்க ப்ரொமோட் ஆவீங்க. எந்த அம்மா உன்னை ஒரு மாதிரி சொன்னாங்களோ அதே அம்மா முன்னாடி நீங்க ப்ரொமோட் ஆவீங்க. நிறைய பேருக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, நீங்க எதனா ஒன்று செஞ்சிட்டீங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ பாரு உனக்கு ஒன்று பிறந்து ஒன்று பண்ணும்ல, அப்போதான் உனக்கு தெரியும் அப்படின்னுவாங்க. அதுக்கு பேர் என்ன ஆக்சுவலா? சாபம். சாபம். வீட்டில் அவ்வளோ சாபத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பிரேக் பண்றாரு. ஆமென். ஃபீஸ் கட்டி என்னால மாள முடியல, நீ என்ன படிக்காம இப்படியே சுத்தின்னு இருக்கிற. யாருக்குமே நல்ல வார்த்தையை சொல்ல வரல, யாராலையுமே நல்லதை பேச முடியல. 30 நாள்ல மிஞ்சி போனா ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் கொஞ்சம் சிரிச்சாப்ல லைட்டா கொஞ்ச நாப்ல பேசுற, மற்ற நேரம்லாம் வாழ்னு கத்தினே இருக்கு. அது வேஸ்ட். அந்த ரொட்டீன்ல இருந்து டேவிட் அப்படியே கர்த்தர் மாத்துறாரு. ஆமென். அவங்க அப்பா வீட்டில் அவனை ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அப்பாவால முடியல. ஆனா எங்கேயோ இருக்கிற அண்ணனுங்களுக்கு சோறு கட்டி கையில கொடுத்து போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்றதுக்கு அவங்க அப்பாவுக்கு முடியுது. எவ்வளோ பெரிய பார்ஷியாலிட்டிக்குள்ள வளர்ந்தவன் டேவிட். ஆனா அவன் ரொட்டீனை கர்த்தர் மாத்தினாரு. இந்த யுத்தத்துக்கு அப்புறம் டேவிட் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? ஆர்மியில மேஜர் ஆயிட்டான். ஒரே யுத்தம். ஆர்மியில சேர்றதுக்கு வயசு என்ன தம்பி? நான் இன்னைக்கு ஏஜை கேட்கல, டேவிட் டைம் இருந்த ஏஜை கேட்கிறேன். அன்னைக்கு அவன் ஆர்மியில அவன் போய் சேரணும்னா அவனுடைய வயசு 20 இருக்கணும். அவன் ஜஸ்ட் 17. 3 வருஷம் அப்புறம் நடக்க போற பிளெஸிங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. உங்க வலது கையை உயர்த்தி நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. 3 வருஷம் அப்புறம் கிடைக்க போறதெல்லாம் இப்பவே கிடைக்கும். கையை தூக்கி விடுற அளவுக்கு இருக்கிறீங்களே, கையை 3 வருஷம் அப்புறம் கிடைக்க வேண்டியதெல்லாம் இந்த வருஷமே கிடைக்கும். 3 வருஷம் அப்புறம் கிடைக்க வேண்டியது இப்பவே கிடைக்கும். காலேஜ்ல கிடைக்க வேண்டிய உயர்வு அவனுக்கு ஸ்கூல்லே கிடைக்குது. ஆமென். அவன் ஃபியூச்சர் ஸ்டேஜ்ல கிடைக்க வேண்டிய உயர்வு அவனுக்கு டீனேஜ் ஸ்டேஜ்ல கிடைக்குது. 17 டீனேஜ்ல கர்த்தர் அவனை அழைச்சார். டீனேஜ்ல அழைச்சி அவனை ப்ரொமோட் பண்றாரு. நீங்க எல்லாம் டீனேஜ் பசங்க, நீங்க எல்லாம் தைரியமா மாறுதட்டி சொல்லலாம், என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் மேல கர்த்தர் பார்வை இருக்கு, எனக்காக அவர் ஒன்று செய்வார். ஆமென். நீங்க எல்லாரும் பயப்படக்கூடாது. டேவிட் முன்னாடி கோலியாத் நின்னு கத்துனா, கோலியாத்தை பார்த்து டேவிடுக்கு கோபம் வருது. உங்க பிரச்சனையை பார்த்து உங்களுக்கு கோபம் வரணுமே தவிர டிப்ரெஷன் வரக்கூடாது. உங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸை பார்க்கும்போது உங்களுக்கு பிசாசு மேல கோபம் வரணுமே தவிர உங்களுக்கு பயம் வரக்கூடாது. ஆமென். கோலியாத்தின் கோஷங்கள் அழிக்கணும். காதாண்ட வந்து கொசு கிட்ட இருந்து நான் கிவிங் அப் ஆட்டிடியூட கத்துக்கலாம் சார். கொசு நான் கிவிங் அப் ஆட்டிடியூட் விட்டு கொடுக்கவே கொடுக்காது சார். அது துணி எடுத்து நீங்க என்ன விளாசுங்க மறுபடியும் வந்து நிற்கும். பெட்ஷீட்டை தூக்கி தலை வரையும் போத்தின்னு படுங்க, பெட்ஷீட்டுக்குள்ள எங்கிட்ட ஹோல்ஸ் தேடி வந்து இந்த ரத்தத்தை நான் குடிக்காம விட மாட்டேன்டா. ஏன்னா அந்த ரத்தம் இருந்தாதான் அது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு. அந்த ரத்தம் இருந்தாதான் அது பிள்ளைங்களை பிறக்க வைக்க முடியும், அது ப்ரொடக்டிவா இருக்க முடியும். அது ரத்தம் குடிக்கலாம், அது செத்துரும். அது கிவ் அப்பே பண்ண மாட்டேங்குது. கொசு பேட்டே எடுத்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா கூட அங்க கூட வந்து சுத்துது. ஆல் அவுட் போட்டிங்கனாலும் சுத்துது, கொசுவத்தி ஏத்தனாலும் சுத்துது, ஊதுவத்தி கொசுவத்தி ஏத்தனாலும் சுத்துது, பாஸ் கார்டு பேப்பர் ஏத்தனா கூட கொசு சுத்துது. என்ன பண்ணு, கொசு விட்டே கொடுக்க மாட்டேங்குது. காதாண்ட வந்து நைன்னு கத்திக்கிட்டே இருக்கு. கரெக்டா இல்லையா? ஆனா நீங்க நானும் பாருங்களேன், ஒரு வாட்டி பிசாசு என்ன பண்ணிட்டானா, போங்க ஆண்டவரே என்ன ஏன் தான் படைச்சிங்களோ தெரியல, பேசாம செத்துடலாம் போல, சாவு. கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்களேன். கொசுக்கே சார் ஒரு அறிவு சார், கொசு ஒரே அறிவு. அதுக்கு கூட
நான் கிவிங் அப் ஆட்டிடியூட் இருக்கு. ஏதோ ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான், நீ படிக்கவே மாட்டியா, தண்டமா? ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒரு மாசம் வந்துருச்சுன்னா அதோட முடிஞ்சிருச்சா லைஃப்? இல்ல ஏதோ ஒரு டெஸ்ட்ல நீங்க கொஞ்சம் அப்படி லூஸ் ஆயிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சா, அதோட விஷன் முடிஞ்சிருச்சா? இல்லையே. அது எப்படி முடியும்? இன்னொன்னு கொடுப்பாங்க, இன்னொன்னு வரும். ராமன் சொல்ல மாட்டீங்க, அடுத்த பாட்டை கொடுப்பாரு, அடுத்த லைஃபை கொடுப்பாரு. உங்க வேலை என்னன்னா, எங்கன்னா லூப் ஹோல் கிடைக்குதா, எங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது, அந்த கொசு மாதிரி தேடணும். எந்த ஹோல்ஸ் இல்லாம அப்படி கிரிப்பா நீங்க இழுத்து போத்தி நின்றீங்கன்னா கூட அது விட்டு போகாது, அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வேர்க்குதுன்னு ஒரு டைம்ல அது துண்டா எடுப்போம், அப்போ வந்து கடிக்க மாட்டேன். அதுக்கு ஒரு அறிவுக்கே இவ்வளவு புத்தி இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு புத்தி இருக்கணும், எனக்கு எவ்வளவு புத்தி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும்? நான் வந்து உங்களை திட்டல, உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு கொசுவை நீங்க யோசிச்சு பாருங்க, அது வந்தா பட்டுன்னு அடிச்சு பொட்டுன்னு தள்ளிட்டு போயிடுறீங்க. ஆனா அதுகிட்ட இருந்து கத்துக்கோங்க. சாலமோன் சின்ன எறும்பு கிட்ட இருந்து கத்துக்கிட்டான், நான் இன்னைக்கு கொசு கிட்ட இருந்து கத்துக்கிறேன். யூ ஷுட் நாட் கிவ் அப். ஃபெயிலே ஆனா கூட கிவ் அப் பண்ணக்கூடாது. பேட்டல்ல ஃபெயில் ஆனா கூட கிவ் அப் பண்ணக்கூடாது. ஓடு. எக்ஸ்பெக்டேஷன்ல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஓடு. விஷன்ல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஓடு. ஒரு இடத்துல பாவம் பண்ணிட்டியா பரவாயில்ல, எந்திரிச்சு மறுபடியும் ஓடு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிப்பான். ஓடுங்க. ஆமென். காலையில தூக்கத்துல இருந்து வேகமா எந்திரிங்க. உங்க வேலைக்கு வேகமா ஓடுங்க. ஐயோ நாய் பொழப்பா இருக்கு, இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இல்ல, ஓடுங்க. You have a vision, you carry a mission, you are anointed. Amen. You have some goals in your life. என்ன இருக்கா இல்லையா? பின்னாடி தம்பி தங்கச்சி இருக்கா இல்லையா? மைண்ட் எல்லாம் நல்லா ஷார்ப்பா வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும்? உன் தங்கச்சியா பார்த்து சொல்லு, மைண்டை ஷார்ப்பா வச்சுக்கோ. சொல்லு, சுத்தமா சொல்லு, மைண்டை ஷார்ப்பா வச்சுக்கோ. மதன்னு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? மதன்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் மக்குன்றுவாங்க. மதன்னு இருக்கக்கூடாது. இப்பவே ரெடி ஆயிரணும், ஷார்ப்பா இருக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க அடுத்தது என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க மைண்ட் ஷார்ப் ஆயிரும். புரியுதா புரியலையா? இப்ப இது நடக்குது அப்படின்னா இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்ன்றதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் உங்க கையில ரெடியா இருக்கணும். அந்த அளவுக்கு உங்க மைண்டை நீங்க ஷார்ப் ஆக்கணும். அதனாலதான் கர்த்தர் இங்க வந்து டேவிடை செலக்ட் பண்றாரு. பிகாஸ் டேவிட் இஸ் ஆல்வேஸ் ப்ரோஆக்டிவ். அவன் எல்லாவற்றிலும் முன்னமே அறிந்தவன். முன்னமே அவன் பிளானிங் வச்சிருக்கான் எல்லாத்துக்கும். ஆமென். முந்தா நேத்தா தெரியல, சுஜின் பிரதரை நைட்டு பாக்குறேன், ஒரு 8:30 மணி 8:45 சமயம் வேகமா வண்டியில வெள்ளை கலர் ஷர்ட் போட்டுன்னு வேகமா போயிட்டு இருக்கிறீங்க லக்கி ஸ்டோர்ல இந்த ரோட்ல. நான் உண்மையா அந்த நேரத்தில் வச்சு எப்ப பாரு ஓடினேங்கிறான் அந்த மனுஷன், எப்படிதான் உடம்புல தெம்பு இருக்கோ தெரியல. ஃப்ரெஷ்ஷா கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்காரு. வேலைக்கு போனாரா இல்ல எங்க போனாருன்னு தெரியல, வேகமா போயிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு இடத்துக்கு வேகமா போறாரு. எனி டைம் he is always running. வீட்டில் படுக்கிறது இல்லை, சும்மா இருக்கிறது இல்லை, தண்டமா இருக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று பண்றாரு அப்படின்றத நான் அங்க பார்க்கிறேன். அப்ப எனக்கு இந்த வசனம் ஞாபகம், அவன் ஒரு ஓட்டமாய் போய் ஓடுங்க. ஆமென். நான் கூட வீட்டில் எதுவுமே ப்ரேயர்ல இல்லை, அலோகேஷன்ஸ் இல்லை, எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லை, நான் சும்மா இருக்க மாட்டேன். மேலே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன், தனியாக உட்காந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ப்ரேயர்ல இருப்பேன். உங்க மைண்ட் ஆக்டிவா வைங்க. ரீல்ஸை ஸ்க்ரால் பண்றதுல ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. சீரியஸ்லி, அவன் சம்பாரிச்சிட்டு போறான், நீங்க என்ன பண்றீங்க? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கட்டும். ஆமென். டேவிட் போல நீங்க இன்னைக்கு பேட்டல் கிரவுண்ட்ல நின்னுட்டு இருக்கீங்க. பேட்டல் கிரவுண்ட்ல நின்னுட்டு சண்டை போடுறதை விட்டுட்டு ரீல்ஸ் சுத்தின்னு இருக்கிறீங்க. ரீல்ஸுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கீங்க சார். ஃபேஸ்புக் ரீல்ஸ் முடிஞ்சதுன்னா இன்ஸ்டா ரீல் முடிஞ்சதுன்னா யூடியூப் ரீல், அதுல போர் அடிச்சா மறுபடியும் ஃபேஸ்புக், அதுல போர் அடிச்சா மறுபடியும் வீடியோஸ்ல போயிட்டு படம், அப்புறம் ஒரு கேமு, அப்புறம் ஒரு குட்டி தூக்கம், அப்புறம் எந்திரிச்சு லைட்டா ஒரு சாப்பாடு, பார்த்தா விடிஞ்சிருது. அவ்வளவுதான். ஒரு நாள் போச்சு. பெஸ்ட். அந்த ஒரு நாள்ல ஒவ்வொருத்தரும் நிறைய சம்பாரிச்சிட்டான். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 400 வீடியோ பாக்குறீங்க வச்சுக்கோங்களேன், 400 நிமிஷம், ஒரு வீடியோவும் ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க, 400 நிமிஷம் ஒவ்வொருத்தருக்கும் கட்சிச்சு. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் வாட்ச் டைம் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு. அவனுக்கு அவன் $1 சம்பாரிச்சிருவான் அந்த ஒரு நாள்ல. நீங்க என்ன பண்றீங்க? அவன் போடுற வீடியோக்கு 279K லைக் வருது, நீ போடுற வீடியோக்கு 2 லைக் மேல வராது. நீங்க என்ன பண்றீங்க? அப்ப who
are, what you are, what you have in your mind, what is the vision of your life. இப்படியே காலையில எந்திரிச்சு அதே பிரச்சனையிலேயே ஓடிட்டு கிடைக்கிறத தின்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிற கமிட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு ஒரு நாள் செத்து போயிடலாமா? ஏதோ ஒன்று இம்ப்ரெஷன் வச்சுட்டு போயிடும். ஏதோ ஒரு இம்ப்ரெஷன். You should be the history maker. You should be a history maker. உன் சந்ததியிலே அவனும் செய்யாத ஒண்ணு நீ செஞ்சுட்டு போயிடும். ஒரு 4 தலைமுறை கழிச்சு அந்த பசங்க மாதிரி பிள்ளைங்க வளர்ந்து நின்று என் பூட்டன் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். பாட்டனுக்கும் பாட்டன் தான் பூட்டன். 4 தலைமுறை கழிச்சோன்னு சொல்லணும். உனக்கு தெரியாத அந்த ஆளை பற்றி மோசமானது அது, எவ்வளோ வேலை பார்த்துட்டு போயிருக்கு தெரியுமா அது அப்படின்னு நம்ம சொல்கிற அளவில் நீங்கள் மாறணும். யூ ஷுட் பி a history maker. ஆண்டவர் சொல்றாரு, சார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும்னு அவர் ஜெனரேஷன்ஸ் கோட் பண்றாரு. Abraham was a history maker in his faith. Isaac is a history maker in sowing. விதைக்கிறதுலாம் அவன் history maker. அவன மாதிரிலாம் யாரும் விதைக்க முடியாது, அள்ளி கொடுத்துருவான். Jacob is a history maker in the abundance of God. அவங்களாம் history maker. இன்னைக்கு நீங்க history maker-ஆ மாறணும். ஒன்னு உங்ககிட்ட ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு. You are something specialized in your life. ஏதோ ஒண்ணுத்துல நீங்க ஒரு ஸ்பெஷலைஸ் தான். நான் சொல்றது கை ஊனம் கால் ஊனம் கிடையாது. வேற மைண்ட்ல வேற ஏதோ ஒன்று இருக்கு, உங்களுக்குள்ள ஒன்று போடப்பட்டிருக்கு. நீங்க என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்க மைண்டை நீங்க ஃப்ரீயா வச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உங்களை நீங்க யோசிக்கணும். உங்களை நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க மூளை உங்களை பத்தி உங்களுக்கு வெளிப்படுத்தும். உங்க சிந்தனை உங்களை பத்தி வெளிப்படுத்தும். ஆவியானவர் உங்களை பத்தி வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களை பத்தி வெளிப்படுத்துவார். உங்க தூக்கம் உங்களை விட்டு வெளியே போகும். உங்க சோர்வு உங்களை விட்டு வெளியே போகும். லேசினஸ் உங்களை விட்டு வெளியே போகும். ஒரு என்கரேஜ்மெண்ட் உங்களுக்குள்ள உண்டாகும். ஒரு எம்பவர்மெண்ட் உங்களுக்குள்ள உண்டாகும். காட்ஸ் ரெவலேஷன் உங்க மேல வரும். ஆமென். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்தது என்ன செய்யணும்ன்றது உங்களுக்கு டோர் ஓபன் ஆக தொடங்கும். நீங்க அடுத்தது மூவ் ஆவீங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னையில இருந்து என்னுடைய டைமை நான் ப்ரொடக்டிவா மாத்துறேன். ஆமென். ஒருவேளை இந்த இடத்துல டேவிட் சொல்லியிருக்கலாம், போங்கப்பா நான் ஆடு மேய்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிச்சுட்டு போயிருக்கலாம்ல. அவனுக்கு தெரியும் அண்ணனுங்க கிரவுண்ட்ல இருக்கிறானுங்க, பேட்டில் கிரவுண்ட்ல இருக்கிறானுங்க. அவன் கதையை ஃபுல்லா விசாரிச்சு வச்சுட்டான், அங்க ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு. அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். போனா நமக்கு அங்க ஒண்ணு தோணும், நம்ம அதை செய்யலாம். நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி போறோம். மே மாசத்துக்காக இப்பவே பிளான் பண்ணுங்க. சேலரி வந்தவனே பிளான் பண்ணாதீங்க. சேலரி வர்றதுக்கு முன்னாடி உங்க கமிட்மெண்ட்ஸை பிளான் பண்ணுங்க. வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் வீக்ல ப்ரேயர் பண்ணணும். எப்பயுமே இந்த லாஸ்ட் வீக் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, கடவுள்கிட்ட வர மாசத்துக்காக நீங்க காத்திருந்து ஜெபிக்கிறதா இருக்கணும். ஆண்டவரே, இந்த மாசம் நான் பட்ட கஷ்டத்தை அடுத்த மாசம் நான் படக்கூடாது, எனக்கு அதுக்கான கிரேஸை இப்பவே எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போதுல இருந்து நீங்க கேட்க ஆரம்பிக்கணும். இந்த தேதி, இந்த 26ஆம் தேதியில இருந்து இல்ல இன்னைக்கு என்ன 27 அப்ப இன்னைக்கு 27 28 29 30 4 நாள் இருக்கு. இந்த 4 நாள்ல இன்னைக்கு விட்டுருங்க, அடுத்த 3 நாள் இருக்கு. ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க. காலையில ஒரு வேளை, இல்ல மதியானம் வரைக்கும் ஒரு வேளை, இல்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபாஸ்டிங். 3 வேளை நான் ஃபாஸ்டிங் இருந்து மே மந்த்துக்காக நான் ஜெபிக்க போறேன். மே மந்த்ல கர்த்தர் என்ன பிளஸ் பண்ணணும். என்னுடைய நாலேஜை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணணும். என்னுடைய ஃபினான்ஸை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? கர்த்தர் என்ன பிளஸ் பண்ணுங்க. என் முன்னாடி இருக்கிற பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுங்க, ஹிண்ட்ரன்ஸஸ் பிரேக் பண்ணுங்கன்னு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. நினிவே பட்டணத்தார்கள் உபவாசிச்சு ஜெபிச்சாங்க. கர்த்தர் அவங்க மேல அந்த கோபத்தை மாத்தினாரு. இன்னைக்கு நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, பிசாசுடைய கிரியைகள் அழியும். சில பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி அழியாது. எத்தனை நாள் ஆச்சுன்னு பாருங்க. நீங்க உபவாசம் போட்டு உபவாசத்தை கையில எடுங்க. மறுபடியும் ஒரு வேளை உபவாசம் இருந்து பாருங்களேன். இந்த 3 நாள் முடிவெடுங்க. இந்த 3 நாள் நான் உபவாசம் இருக்க போறேன். ஒரு வேளையோ 2 வேளையோ 3 வேளையோ வாட் எவர் இட் இஸ். ஆனா நல்ல ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்ணுங்க. மே மந்த் எனக்கு நல்லா இருக்கணும். மே மந்த்ல நான் நல்லா இருக்கணும். மே மந்த் எனக்கு அற்புதம் நடக்கணும். மே மந்த் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கும் இந்த 4 மாசம் நடக்காததெல்லாம் இந்த மே மந்த்ல எனக்கு நடக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வெயிட்டிங் அதிகம், நான் காத்திருந்தது அதிகம், நான் டிசப்பாயிண்ட் ஆனது அதிகம். எனக்கு நீங்க ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸ் எனக்கு தரணும். ஆமெனே. வரல? கவனிக்கிறீங்களா? கவனிக்கலையா? எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க?
ஏத்துக்கிறவங்க மட்டும் அப்படியே எழுந்து நிற்போமா? டேவிட் அந்த இடத்துக்கு அனுப்பப்படுறாரு. சர்வீஸ் முடிஞ்சிச்சு. தண்ணி வேணுமா? எடுத்துக்கோ. டேவிடோடைய லைஃப்ல கர்த்தர் 4 விஷயத்தை கொடுத்தாரு. நம்பர் 1 டிவைன் கிரவுண்ட். ஆமென். நம்பர் 2 டிவைன் பீப்புள். நம்பர் 3 டிவைன் ஸ்ட்ராட்டஜி. நம்பர் 4 டிவைன் பொசிஷன். நம்பர் 5 டிவைன் சக்சஸ். ஆமென். பேட்டில் கிரவுண்டுக்கு போன உடனே சவுலை மீட் பண்ணிட்டான். டிவைன் கனெக்ஷன் அது. அவங்க அப்பா ஜெஸ்ஸி கூட சவுலை போய் பார்த்தது கிடையாது. அவங்க அண்ணனுங்க அந்த ஆர்மியில் இருந்தவனுங்க கூட சவுலை பார்த்தது கிடையாது. ஆனால் டேவிடு 17 வயசு பையன். அதாவது ராஜா, நீங்க பார்த்தீங்கன்னா உங்க ட்ரெஸ் போட்டால் எனக்கு செட் ஆகல, இதை நான் கழட்டிக்கிறேன், நானா போறேன். இப்படி ஒரு டீலிங் நடக்குது. ஜஸ்டிஸ் சாதாரண ஒரு கான்வர்சேஷனே நடக்குது. பிளஸ் அங்க வேற ஒரு டீலிங் வேற பண்ணிட்டு இருக்கான். இந்த கோலியாத்தை நான் ஜெயிச்சிருவேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி என் ஆடை ஒரு சிங்கம் தூக்கிட்டு போச்சு. உங்களுக்கு தெரியாது, கர்த்தரப்ப என் கூட இருந்தாரு. சிங்கத்தோடைய வாயை கிழிச்சிட்டேன் தெரியுமா நான் அப்படின்றான். யார்கிட்ட போயிட்டு? ராஜா கிட்ட போயிட்டு. ராஜா வேற வழியில் இப்போ கேட்டுதான் ஆகணும், ஏன்னா அவர் பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு. நீங்க ஒரு ராஜா கிட்ட போயிட்டு உங்க பெருமையை பேசுனீங்கன்னா கத்தி எடுத்து வெட்டுருவானுங்க. யார் அங்கே அவனை சிறைச்சாலையில் போடுங்கள். ஆனா இங்க சவுல் முன்னாடி ஒரு பீத்தி நிற்கிறாரு, பெருமை பாராட்டின்னு. பைபிளை கொஞ்சம் அப்படி படிச்சு பாருங்க சார், டேஸ்டா இருக்கும் சார் படிக்க. அவன் ஒரு கிங்கு முன்னாடி நின்று அவன் பிக் காட்டி நிற்கிறான். சார் ஒரு நாள் உனக்கு தெரியுமா, சிங்கம் அடிக்க வந்துச்சு, சும்மாலாம் இல்லை, வாயை கிழிச்சிட்டேன் தெரியுமா. அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு தெரியாது, கரடி ஒன்று தூக்கிட்டு போயிடுச்சு, கரடி கிட்ட இருந்து சண்டை போட்டு ஆட்டுக்குட்டியை காப்பாத்தினேன். இவன் அந்த மாதிரி தான் எனக்கு முடிச்சிடறேன் அப்படின்றான். இவன் அரண்டு போய் பார்க்குறான், டே என்னடா பேசிட்டு இருக்கிற? ஏன்னா அவன் வயசு 17 சார், சவுலுடைய வயசு 40. சவுலுடைய ஹைட் 7. Goliath was giant. Goliath height வந்து 11 feet. Saul வந்து 7 feet. இவனோட 4 அடி உயரம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? 9'1" Goliathோட ஹைட் 9 அடி 1 அங்குலம். நம்ம சொல்றோம்ல 6.2 6.1 9.1 அவன். சும்மா கிடையாது, அவ்வளவு ஹைட்டுங்க அவன். சவுலே பயந்து போய் நிக்கிறான். இது வாண்டு 5'7". டேவிட் 5'7", அவ்வளவுதான். 5'5" 5'7" or 5'11" குள்ள இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. சின்னது, சவுலோட சின்னது. பேசுது, சிங்கத்தை வெட்டினேன் தெரியுமா. டிவைன் கனெக்ஷன். அவங்க அப்பனால ராஜாவை சந்திக்க முடியல, அவங்க அண்ணனுங்களால ராஜாவை சந்திக்க முடியல, அந்த தேசாதிபதிகள்னால எவனையுமே ராஜாவை சந்திக்க முடியல. டேவிட் சந்திச்சான். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க கிங்ஸை சந்திப்பீங்க. உங்களுக்கு டிவைன் கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்துவார். உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ப்ரொபோசல்ஸ் உண்டாகும், நல்ல ஒரு ப்ரொமோஷன் உண்டாகும், நல்ல ஒரு ஆஃபர்ஸ் உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு செம இன்க்ரிமெண்ட்டை தருவார். நல்லாதான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா டேவிட் அந்த இடத்துல இதெல்லாம் பேசிட்டு கடைசியா சொல்றாரு, கோலியாத்தை முடிச்சா பொண்ணு கொடுத்துருவீங்களா? 17 வயசுல கல்யாணம். ஏன்னா அதான் டீல். அங்க சவுல் வந்து அறிக்கை இட்டுட்டார், இந்த கோலியாத்தை கொலை பண்ணா அவங்களுக்கு 2 blessing. ஆட்சியில பாதி ஆசீர்வாதம் பிளஸ் பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க. சவுலுடைய பொண்ணையே. நல்லா இருக்குல்ல? நல்லா ஜெயிச்சிங்கன்னா பெரிய உயரம் வரும். ஆமென். ஆனா பேட்டல்ஸை பார்த்து பயப்படக்கூடாது, எக்ஸாம்ஸை பார்த்து பயப்படக்கூடாது, சேலஞ்சஸை பார்த்து பயப்படக்கூடாது. ஆமென். என்ன ஆனாலும் நான் யாரை வேணாலும் சந்திக்கிறதுக்கு தயார்னு நீங்க நிக்கணும். டிவைன் கனெக்ஷன் நடந்துருச்சா? டிவைன் கனெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் டிவைன் ஸ்ட்ராட்டஜி நடக்குது. குதிரைப்படை, யானைப்படை, வில்லம்பு, ஈட்டி, பட்டயம், சோல்ஜர்ஸ், பெட்டாலியன்ஸ், கேனன்ஸ் எல்லாம் இருக்கு. இவன் சொல்றான், எனக்கு எதுவும் வேணாம். நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் எதனா யூஸ் பண்ணானா? நீங்க போய் பைபிளை இந்த 17வது அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. அவன் எதையுமே யூஸ் பண்ணல. சார் இவ்வளவு பெருசு எனக்கு வேணாம் சார்ன்றான். அவன் என்ன எடுக்கிறானா, அவன் இடுப்புல இருந்து ஒரு கவன், ஒரு ஸ்லிங் எடுக்கிறான். நம்ம கையில இருக்கிறது போதும் நமக்கு. டிவைன் ஸ்ட்ராட்டஜி அதை எடுக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே ஒரு பிராக்டிஸ் உண்டு. சிங்கம் ரொம்ப வெயிட், ஆனா அது வேகமா பிளான் பண்ணிட்டு இருக்கு. அது அடிக்கிறதுக்கு இந்த ஸ்லிங் தான் கரெக்ட். நெத்தி பொட்டுல சிங்கத்தை அடிச்சான், வாயை கிழிச்சான். நெத்தி பொட்டுல கரடி அடிச்சான், ஆட்டுக்குட்டி காப்பாத்தினான். அதே நெத்தி பொட்டுல கோலியாத்தை அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அவனுக்கு வில்ல பயன்படுத்த தெரியாது, பட்டயத்தை பயன்படுத்த தெரியாது, யானைப்படையை பயன்படுத்த தெரியாது, குதிரைப்படையை பயன்படுத்த தெரியாது. இவனுங்க ஓடி வந்தானுங்கன்னா அவனுங்க ஓடி வந்துருவானுங்க. இவன் ஒரு ஆள் ஓடி போனானா அவனுங்கெல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பானுங்க. அது அவன் நல்லா தெரியும். புரியுதா புரியலையா?
ஆண்டவர் அவனுக்கு டிவைன் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறார். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பக்கம் கால் வேகமா ஓடுது, ஒரு பக்கம் கை சுத்துது, ஒரு பக்கம் மைண்ட் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்க காலோடைய டார்க் பவரை கர்த்தர் கரெக்டா பேலன்ஸ் பண்ண வைக்கிறார். உங்களுடைய கையில் இருக்கிற வெலாசிட்டியை கர்த்தர் சரியா எய்ம் பிளான் பண்றார். உங்களுடைய மைண்ட் ஃபோக்கஸையும் எய்மையும் கர்த்தர் சரியா மாத்துறார். மூணுமே இங்க எல்லாம் உனக்கு சரியா ஒரே டைம்ல ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா ஸ்லிங்ன்றது இப்படி இருக்கும், இதுக்குள்ள கல்லை வச்சு இப்படி சுத்தி அடிப்பானுங்க. அப்ப கரெக்டான வெலாசிட்டியில சுத்தல அப்படின்னா கல்லு கீழே விழுந்துரும். காலு சேம் டார்க் பவர்ல இருக்கணும், சேம் ஆர்பிஎம்ல இருக்கணும். அந்த வேகம், இந்த வேகம் பிளஸ் அந்த எய்ம் மிஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி அவன் பாத்துல அவன் கரெக்டா இருக்கணும். டிவைன் பொசிஷனிங், இந்த பொசிஷன்ல வச்சு அச்சா அவன் விழுவாண்டா அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தது, பொசிஷன் பண்ணது கர்த்தர். எதுக்காக? அவனை ப்ரமோட் பண்ணியே ஆகணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு அட்லாஸ்ட் ஒன்னு வைக்கிறான், நெத்தி பொட்டுல போய் அடிக்குது, பின்னாடி இந்த கர்த்தர் பட்டு தட்டுறாரு. அது பைபிள் இருக்காது. we believe like that. நான் நம்புறேன். ஏன்னா நெத்தி பொட்டுல பட்டவனே ஒருத்தன் இப்படிதான் விழணும். கோலியாத் fell face down, முன்பக்கமா வந்து விழுந்தான். பட்டவனே இப்படி விழாம, ஆராய்ச்சியும் சொல்லுகிறது, என் மனசும் சொல்லுகிறது, நீ ஒரு அடி கர்த்தருக்காக எடுத்து வச்சனா பின்னாடி இருந்து கர்த்தர் ஒரு அடி வெயிட்டா வைப்பார். கோலியாத்தோடைய தலையில பட்டவனே அவன் முகம் குப்புற விழுந்தான். கர்த்தர் அவனை தட்டினார், அவன் விழுந்தான். அதோட டேவிட் உடல, அவன் கத்தியவே எடுத்து கோலியாத்தோடைய ஸ்வாடையை எடுத்து அவன் தலையை வெட்டிட்டு கையில் எடுத்துன்னு சவுல் கிட்ட போயிட்டான். கோலியாத்தோடைய கத்தி வெயிட் எவ்வளவு தெரியுமா? 25 கிலோ. அவன்கிட்ட இருந்த ஸ்பியரோடைய வெயிட் 75 kg. இந்த 25 கிலோவை எடுத்து வெட்டுற அளவுக்கு டேவிட் தன்னுடைய உடம்பு ஆரோக்கியமா வச்சிருந்தான். வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க யோசிச்சு, நீங்க நம்ம தேவ பிள்ளைங்க எல்லாமே எப்படி இருக்கணும்னு யோசிச்சு, எல்லாமே அவனுக்கு எல்லாமே என்னென்ன நடக்குது பாத்தீங்களா? டிவைன் சக்சஸ். இப்ப டிவைன் கிரவுண்டு, சவுல மீட் பண்ணது டிவைன் கனெக்ஷன், 5 கல் எடுக்கிறது டிவைன் ஸ்ட்ராட்டஜி, ஓடி கரெக்டா பிளான் பண்ணி அடிக்கிறது டிவைன் பொசிஷன், எல்லாம் வந்தனே ஃபைனல் டிவைன் சக்சஸ். ஆமென். வந்ததா வரலையா? வந்த உடனே அந்த ஊர் ஃபுல்லா அவனுக்கு என்ன பேர் இருந்தது? தூக்கம் வருதா? போர் அடிக்குதா? கொட்டாவில விடுறீங்களே? அவனுக்கு என்ன தெரியுமா பேரு? அது வரைக்கும் அவன் பேர் வந்து சின்ன பையன், ஒன்றுத்துக்கும் ஆகாதவன், ஜெஸ்ஸியோடைய பையன், அப்படி போயிட்டு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த தேசத்துல இருக்கிற எல்லா பெண்களும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் பாராட்டுறாங்க. கன்னி பெண்களின் உள்ளத்தை கவர்ந்த தாவீது அப்படி ஆயிட்டாரு அவரு. சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10000. சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10000. சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10000. ஒரு ஆரவாரம் நடக்க ஆரம்பிக்குது. அதுவும் யார் பேசுறாங்கன்னா வீரர்கள் பேசல, எல்லாருக்கும் மூஞ்சி இல்ல, அசிங்கப்பட்டு போய் நிக்கிறானுங்க. என்னடா ஒருத்தன் வந்து முடிச்சிட்டானு. ஆனா அந்த ஊர் பெண்கள் எல்லாம் இவனை பாராட்டுறாங்க. சவுல் 1000 தான்டா ஜெயிச்சான், ஆனா டேவிட் 10,000 ஜெயிச்சான்டா. அந்த சக்சஸை கொடுப்பார் சார் உங்களுக்கு. இதுதான் இந்த வீக், இந்த சீசன்ல அதை தருவார். இது காட்ஸ் மாஸ்டர் பிளான். இந்த ரிசல்ட்டை கொண்டு வர பிலிஸ்டைன் அங்க ரெடி பண்றார், ஜெஸ்ஸியை வச்சே அனுப்புறார். எவன் அபிஷேகத்துக்கு தடுத்தானோ அவனை வச்சே ப்ரொமோஷனுக்கு முண்டு பண்ணிட்டார். ஆமென். இன்னைக்கு உங்க சொந்த அம்மா அப்பாவே உங்களை ஆனர் பண்ற அளவுக்கு அதே வீட்டில் உங்களை நல்லா வைப்பார். சீக்கிரம் உங்க அம்மா அப்பா உங்களை தேடி வருவாங்க, உங்களை பார்ப்பாங்க, பிரமிப்பாங்க, காரியம் மாறும். உயரத்துக்கு கொண்டு போயிட்டு தான் உங்க வீட்டில் எல்லாரையும் கொண்டு வருவார். ஆமென். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்களா? அப்படியே கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றிப்பா. நீங்க சொன்ன இந்த எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஓ யா ஹத்தி லகனம ரகதனம, ஓ இயேசுவே, இயேசையா, மாறாதவரே,
தாவீதுக்காக திட்டம் தீட்டி அவனை உயர்த்தினீரே, இன்னைக்கு உங்க அன்பு பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டத்தை பயன்படுத்துங்கப்பா. அப்படியே கண்ணை மூடி, டாடி எனக்கு இந்த நாள்ல இருந்து டேவிடுக்காக நீங்க நின்னீங்களே, எனக்காகவும் நில்லுங்க. டேவிடுக்காக செயல்பட்டீங்களே, எனக்காகவும் செயல்படுங்க. டேவிட பிளஸ் பண்ணீங்களே, என்னையும் பிளஸ் பண்ணுங்க. டேவிட ப்ரமோட் பண்ணீங்களே, என்னையும் ப்ரமோட் பண்ணுங்க. டேவிட எல்லாவற்றிலும் ஜெயிக்க வச்சிங்களே, எவ்வளோ பெரிய டஃப்பான எக்ஸாம்ஸ்பா, எவ்வளோ ட்ரைனிங்ஸ்பா, ஆனால் எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சிங்களே. ஓ, எத்தனை லெவல்ஸாக இருந்தாலும் நான் ஜெயிக்கணும், எத்தனை ஹர்டில்ஸ் இருந்தாலும் நான் ஜெயிக்கணும், எத்தனை பேரியர்ஸாக இருந்தாலும் நான் ஜெயிக்கணும், எத்தனை ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தாலும் நான் ஜெயிக்கணும், எத்தனை விதமான ட்ரையல்ஸ் இருந்தாலும் நான் ஜெயிக்கணும், எத்தனை எக்ஸாம்ஸ் இருந்தாலும் நான் ஜெயிக்கணும். எல்லா லெவல்ஸையும் நான் கோ த்ரூ பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் நான் பாஸ் த்ரூ பண்ணணும், எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணணும், எல்லாத்துலேயும் நான் ஜெயிக்கணும், எல்லாத்துலேயும் நான் ஜெயிக்கணும். கேளுங்களேன், வாயை திறந்து கேட்க மாட்டீங்களே. எல்லாத்துலேயும் நான் ஜெயிக்கணும். கர்த்தாவே, நான் ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை தாங்க. கர்த்தாவே, நான் ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை தாங்க. கர்த்தாவே, நான் ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை தாங்க. பொருளாதாரத்தில் நான் ஜெயம் எடுக்கணும், அபிஷேகத்தில் நான் ஜெயம் எடுக்கணும், வேத வசனத்தில் நான் ஜெயம் எடுக்கணும். ஓ, தினமும் ஜெபிக்கிறதுல நான் ஜெயம் எடுக்கணும். ஓ, பிசாசுகளை ஜெயிக்கிறதுல நான் ஜெயம் எடுக்கணும். என்னுடைய சரீர பலவீனத்தில் நான் ஜெயம் எடுக்கணும். இந்த லேசினஸ் என்ன ஆட்கொள்ள கூடாது. ஓ, இந்த டல்னஸ் என்ன ஆட்கொள்ள கூடாது. ஓ, இந்த டிப்ரெஷன் என்ன ஆட்கொள்ள கூடாது. ஓ, நான் ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை செய்யுங்க. நான் ஓவர்டேக் பண்ணணும் ஆண்டவரே. I should overtake all my problems and I should win my race. I should win my battle. I should win my fight. Oh Lord, zena halbanama. வாயை திறந்து கேட்போமா தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா எல்லாரும். Hallelujah, smenalagaduda banama udiyase. Hallelujah. கர்த்தாவே நன்றிப்பா. உங்க அன்பு பிள்ளைகளை மனசார ஆசீர்வதிக்கிறேன். சபை பிள்ளைகளை தேவனுடைய வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுத்து மனசார ஆசீர்வதிக்கிறேன். டிவைன் கிரவுண்ட் உங்க பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. டிவைன் கனெக்ஷன் உங்க பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. டிவைன் ஸ்ட்ராட்டஜி உங்க பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. டிவைன் பொசிஷனிங் உங்க மகனுக்கும் மகளுக்கும் உண்டாவதாக. Oh, at last I declare and I decree divine success உங்க பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதம் கடைசி வாரம் வரைக்கும் நீங்க கொண்டு வந்ததற்காக நன்றிப்பா. அடுத்த வாரம் புதிய மாதத்துக்குள்ள கொண்டு போக போறீங்க. ஓ, 1ஆம் தேதி சாயங்காலம் நடக்க போற ஆராதனையில கர்த்தர் நீர் எங்களை கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன்ல எங்களை கொண்டு வந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ மகத்துவம், தேவ வல்லமை ஓ எங்கள் நடுவாய் வெடிக்கட்டும். உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ணி அனுப்புறேன். இன்னையிலிருந்து உங்க பிள்ளைங்க உங்களுடைய செயல்களை பார்க்க தொடங்கட்டும். நாகமானுடைய ரெஸ்டோரேஷன் உங்க பிள்ளைகளுக்கு நடப்பதாக. தங்கச்சியை ஆசீர்வதிக்கிறேன், தம்பியை பிளஸ் பண்றேன், ஐயாவை பிளஸ் பண்றேன். ஓ, உங்க அன்பு பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். இயேசுவின் கிருபை அவர்கள் மேல் இருப்பதாக. செல்வத்தில் உங்க பிள்ளைகள் குறைவுபட்டு போகக்கூடாது, எல்லா குறைவும் நிறைவாகணும். உங்க பிள்ளைகளுக்கு தேவையான நேரத்தில் ஞானம் உண்டாகணும், சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகணும். இந்த காலேஜ்ல இருக்கிற எக்ஸாம்ஸ், இந்த ஸ்கூல்ல இருக்கிற எக்ஸாம்ஸ் உங்க பிள்ளைங்க நல்லா முடிக்கணும்பா. அந்த காலேஜ்ல நல்ல ஒரு பேரோட வெளியே வரணும். ஓ, நல்ல வேலையோட உங்க பிள்ளைகள் வெளியே வரணும். உங்க பிள்ளைகளுக்கான ப்ரமோஷன் உண்டாகணும். உங்க பிள்ளைகளுக்கான ஆஸ்தி உண்டாகணும். உங்க பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் செய்யுங்க. எக்ஸாம் ஹால்ல கூட உங்க பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. பிள்ளைங்க எதனா மறந்தா உடனே ஞாபகப்படுத்துங்க. எழுதுவதை நேரத்துக்கு எழுதி முடிக்க செய்யுங்க. கர்த்தாவே, ஞாபக சக்தியை தாங்க, ஞானத்தை தாங்க, படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை தாங்க. இயேசுவின் கிருபை பிள்ளைகளை மூடட்டும். வேதத்தை படிக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்க பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஜெபிக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்க பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தடைகளை உடைக்கிற ஆராதிக்கிற இன்ட்ரெஸ்ட் உண்டாகட்டும். மெசேஜை கேட்கிற இன்ட்ரெஸ்ட் உண்டாகட்டும். நல்ல தேவ சமூகத்தில் அமருகிற இன்ட்ரெஸ்ட் உண்டாகட்டும். உங்க தீர்க்கதரிசி அவங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன், மனசார ஆசீர்வதிக்கிறேன். எல்லா காரியத்திலையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வெற்றி நிச்சயமாய் உண்டுன்றதை உங்க பிள்ளைகள் பார்க்க தொடங்கட்டும். மனசெல்லாம் மாறட்டும், மைண்ட் செட் எல்லாம் மாறட்டும். இன்னைக்கே ஒரு புதிய கிருபையை செய்யுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உனக்கு முன்பாக போவேன், எல்லா வாசல்களையும் திறந்து விடுவேன், உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது. அந்தகார ஆவியே வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் எல்லா டார்க்னஸ் வெளியேறட்டும். தேவனுடைய வெளிச்சம் உண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சத்தமோர் ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் அப்பா செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். என் அப்பா செய்த அப்படின்னு சொல்லணும், என் கர்த்தர் செய்தன்னு சொல்லக்கூடாது. சங்கீதக்காரன் அதை 103வது சங்கீதத்தில் எழுதும் போது கர்த்தர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் மறவாதேன்னு சொல்லுவோம். ஆனால் புதிய ஏற்பாடின்படி கலாத்தியர் 4:6 படி உங்களுக்குள்ள அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஆவி உங்களுக்கு வந்தாயிற்று. டேவிடுக்கு அந்த ஆவி இல்லை, அதனால அவன் கர்த்தர்னு சொன்னான். உங்களுக்கும் எனக்கும் அப்பான்ற கூப்பிடுற உரிமை நமக்கு இருக்கு. இப்போ இனிமேல் எப்படி சொல்லணும்னா, என் அப்பா செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. வர வாரம் 1ஆம் தேதி சாயங்காலம் வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. மே 1 சாயங்காலம் வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக் சண்டே கம்யூனியன் சர்வீஸ். கண்டிப்பாக நேரத்துக்கு வந்துடுங்க. தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே நேரத்துக்கு வாங்க. நான் டைமுக்கு முடிச்சிருவேன். இன்னைக்கு கூட 11க்கு முடிக்க வேண்டியது 11:14 ஆயிடுச்சு. 14 minutes தான் எக்ஸ்ட்ரா. சீக்கிரமே முடிச்சிருவேன், அதனால் டிலே ஆகாது. ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. ஒருத்தர் கை குலுக்கி சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி கடந்து போவோம்.